ஹாய் டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தயாங்க்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக நான் வந்து ஜேகேயோட வெண்மை மாமா இட்ஸ் மீயோட ஃபைனல் பார்ட் போட்டப்போ எனக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. உங்கள் எல்லாேருக்கும் நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல. நான் சீரியஸாக ரொம்ப பயந்துக்கிட்டே தான் போட்டேன். ஏன்னா வந்து மோர் தென் ½ இயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அதோட அடுத்த பாட்டே போட்டேன்றப்போ வியூஸ் போகாது, எனக்கு வந்து எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். பட் நீங்கள் வந்துட்டு ரியலி கிரேட் தான். நீங்கள் வந்து எனக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, அவ்வளோ மெசேஜஸ் வந்துருந்துச்சு எனக்கு இன்ஸ்டாகிராமில். அக்கா ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்டோரி, நான் வெயிட் பண்ணது வந்து ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நான் இனிமேல் உங்களுக்கு சத்தியமாக அப்படிலாம் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். இன் ஒன் மோர் திங் வந்துட்டு தயங்கோட அந்த ஹார்மோன்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி நான் போட்டிருந்தேன்லடா, ஸோ நான் அதை வந்து அப்படியே ட்ராப் பண்ணுறேன். பிகாஸ் வந்து அது எனக்கு வேணாண்டா, அது அப்படியே விட்டுடலாம். நம்ம அடுத்தடுத்து பெண்டிங்கில் வச்சுருக்க ஒன் ஷாட்ஸ் வேணால் முடிச்சிடலாம். சடன் மேரேஜ் வித் மை ரவுடி அது வந்து நான் போட்டுடுறேன்டா. ஆனால் வந்து எனக்கு இந்த ஸ்டோரி தோணிடுச்சு தலையில், இல்லை போடலன்னா எனக்கு தலை வடிச்சிடும். ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் போடுறேன். ஸோ ஸ்டோரி டைட்டில் வந்து சடன் மேரேஜ் வித் மை ரக்கட் மாமா. எல்லாருக்கும் வில்லேஜ் டைப் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கள், யாரும் பிடிக்காமல் பார்க்க வேணாம். முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணால் தான் என்னோடய வீடியோ வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கடா. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தயங்கோட இன்ட்ரோ பார்த்துடலாம். தயங்க பற்றி சொல்லணும்னா ரொம்ப 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 கோவக்காரன். யாருக்கிட்டே சிரித்து கூட பேச மாட்டான். அப்படி ஒரு கோவம்னா அப்படி ஒரு கோவம் தயாங்க்கு. ரொம்ப முறைச்சிக்கிட்டே இருப்பான் எப்பவுமே. எப்படி சொல்கிறதுனா வேலை தான் அவனுக்கு கண்ணுன்னு நினைப்பான். இது வந்து வில்லேஜ் டைப் ஸ்டோரி. ஸோ தயங்க் வந்து வயலுக்கு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். தயங்கோட ஏஜ் வந்து 38. ஓகேவாடா? ஸோ தயாங்க்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெருசாக கிடையாது. அவர் ரொம்ப வந்து ஒரு கோல்டான கேரக்டர்ன்றதுனால எல்லோரும் பயப்படுவாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ உங்களோட இன்ட்ரோ பார்க்கலாம். உங்களோட ஏஜ் வந்து 18. நீங்கள் தயாங்கோடைய அக்காவுடைய பொண்ணு, அதாவது ஃபஸ்ட் அக்காவுடைய பொண்ணு. தயாங்க் வந்து இன்னொரு அக்கா இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு பையன் இருப்பாங்க. தயாங்க் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு தயாங்க பிடிக்கும். ஆனால் வந்து இந்த லவ் இந்த மேரேஜ் அந்த மாதிரிலாம் பிடிக்காது. அஸ் அ மாமாவை பிடிக்கும். ஆனால் தயாங்க உங்ககிட்ட ஒரு நாள் கூட சிரித்து பேசவே மாட்டார். எப்பவுமே கோவமாக பேசுகிறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பார். ஸோ ஓகேடா, இந்த இன்டர்வியூ போதும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் இப்போ நீங்கள் தான் உங்கள் வீட்டோட பேக்கெட் அதாவது கொல்லப்புற சொல்லுவாங்களே, அங்கே உட்காந்துட்டு என்னத்தையும் யோசிச்சுட்ருக்கீங்க. என்ன உனக்கு 18 வயசு ஆகிடுச்சு, ஏன் உனக்கு இன்னும் வீட்டில் கல்யாணம் பற்றி பேசவே மாட்டுறாங்க? உனக்கும் வயசாகுது. ஆனால் அதுக்கு மட்டும் மாமாவுக்கு ஆகணுமே, மாமாவுக்கும் வயசாகுது, அவருக்கு கல்யாணம் ஆனால் தான் நமக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் பாட்டி எங்கேருந்து வந்துட்டு, வயனு இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க? பாட்டி அது இங்கே என்ன பண்ணிட்டுருக்க? வேலை இருக்குதுன்னு சொல்லி உன்னை அனுப்பி வச்சா இங்கே உட்காந்து என்ன தெரிய யோசிச்சுட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. போய் வேலையை பாரு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வேகமாக ஓடுறீங்க. அப்படி ஓடுறப்போ யார் மேலே இடிச்சு கீழே விழுந்துடுறீங்க. ஸோ பார்த்தா அது தயாங் தான் உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. மாமா அது வர தெரியாதா? இப்படி தான் இஷ்டம் பண்ணிக்கு வருவியா? இல்லை மாமா, அது கவனிக்கலை. எதுக்கு முதல்ல நீ இப்படி ஓடுற? நீங்களாம் வழுகும் தெரியாதா? ஓ அப்படி சொல்லி சொல்கிறாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அங்கேருந்து போகிறீங்க. இந்த மாமாவுக்கு சிரிக்கவே தெரியாது போல். நான் பிறந்த இந்த 18 வருஷத்தில் யாருக்கிட்டையாச்சும் இது சிரித்து பேசியிருக்கா? எப்போ பார்த்தாலும் உருன்னு அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. சரி, நீங்கள் அங்கேருந்து போனோடனே உங்கள் அத்தை பையன் வராரு. அதாவது உங்கள் அம்மாவோட தங்கச்சி பையன் உங்களுக்கு அத்தை மாமா மாதிரி தான் வரும். அவர் வராரு. வயன் இங்கே என்ன பண்ணிட்டுருக்க? ஏதோ பணம் எடுத்துகிட்டே வர. அடப்போ மாமா, இந்த மாமா என்னை திட்டிகிட்டே இருக்குது. யார்? நாங்கள் மாமாவா? ஆமாம். உனக்கு அவனை பற்றி தெரியும்ல? ஆமாம். என்ன அவன் பேசுகிற? யாருக்கென்ன கேட்டுற போகுது, அதெல்லாம் கேட்காதுடி. சரி நீ வா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக அது ஜிமின் தான். ஜிமின் வந்து ஏஜ் வந்து 27. ஸோ நீங்களும் ஜிமினும் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. சரி பையன் ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் இல்லை, சும்மா என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காரு. எனக்கு அதுதான் கொஞ்சம் கோவமாக இருக்குது. யாருக்கிட்டையும் சிரிச்சே பேச மாட்டேங்கிறாரு. ஆமாம், நான் பிறக்கிறதுலேருந்து இப்படி தானா, இல்லை நீ பிறந்ததுலேருந்தே அப்படி தானா அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அந்த கொடுமையை கேட்குற அந்த ஆள் அப்போத்துலேருந்து அப்படி தான்டி, யார்கிட்டையுமே சிரிச்சே பேச மாட்டான். அதுவும் இன்னும் வயசாகி இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல, அந்த காண்டில் எல்லார் மேலேயும் கோவத்தை காட்டிகிட்டு இருக்கான். ஐயோ என்ன ஜமீன் மாமா இப்படி சொல்கிற? அதெல்லாம் இல்லை, மாமாக்கு ஒன்றும் பொண்ணு கிடைக்காமலாம் இல்லை. பொண்ணு கிடைக்கிது, மாமாக்கு பிடிக்கல. ஆமாம் பிடிக்காது, 7 வயசாகுது. என் அம்மா என்னடானா என் தம்பிக்கு கல்யாணம் ஆனால் தான் உனக்கு கல்யாணம்ன்றாங்க. கடுப்பாக இருக்குடி எனக்கு. சரி உனக்கு என்ன அவசரம், பொறுமையாக பண்ணிக்கோ.
பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. நீங்களும் அப்படி சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நீங்கள் மார்னிங் ஏஞ்சி வெளியே வரீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் உங்கள் கையை இழுத்து பிடிச்சிட்டு, பையன் என்னடி இப்படியே வர, அம்மா நம்ம வீடு தானே எப்படி வந்தான்னு, இப்போ தயங்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. சே தயங் ஐயோ எனக்கு பதட்டத்தில் என்னமோ உளறேன்டி. அம்மா என்ன பேசிகிட்டு இருக்க? ஐயோ பொண்ணு வீட்டிலேருந்து தயங்க பார்க்க வந்திருக்காங்க. ஓ அப்படி, ஓ மாமாவுக்கு பொண்ணெல்லாம் கொடுக்குறாங்களா? என் தம்பிக்கு என்னடி குறை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உன் தம்பிக்கு எப்பயாச்சும் கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. ஸோ கீழே பார்த்தா இப்போது உங்கள் பாட்டி தாயாங்கோட அம்மா தான். பொண்ணு நல்லா லட்சணமாக தான் இருக்கா, என் பையனுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் மாப்பிள்ளை இன்னும் வரலையா? அவன் கொஞ்சம் வெளியே போயிருக்கான், இதோ வந்துடுவான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தாயாங்க உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. ஒரு லைட் கிரே கலரில் ஒரு ஷர்ட்டும் வேஷ்டியை மடித்து கட்டியிருக்காரு. அவரை பொண்ணு பார்க்க வந்த பொண்ணு அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி தாயங்கையே பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படியே அவள் கீழே குடிஞ்சிக்கிறா. தாயங்க உள்ளே வந்துடுறாரு. இதோ என் பையன் வந்துட்டான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ தாயங்க வந்து கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு என்ன அப்படின்ற மாதிரி. அப்போது உங்கள் அம்மா தான், வாடா என்னகா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை இழுத்துட்டு போயிட்டு, இதை பாரு உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவள் தான் உன்னை கட்டிக்கு போகிறவ அப்படி சொல்கிறாங்க. அப்படியா எப்படி ஒத்துக்குனா? அதெல்லாம் ஒத்துப்பா. இதை பாரு ஒழுங்காக பேசுடா, புரியுதா? எதுவும் கோப்பட்டு வச்சிடாத. அதெல்லாம் நான் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஸோ உங்கள் அம்மாவும் என்னமோ போ அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ தாங்க அப்படியே வந்து உட்கார்றாரு. ஸோ அந்த பொண்ணோட அப்பா தான், நீங்கள் தான் மாப்பிள்ளையா? ஆமாம் நான் தான் மாப்பிள்ளை. என்ன மாப்பிள்ளை உருன்னு பேசுகிறாரு? அது என் பையன் குரலே அப்படி தான். ஆமாம்ல அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஆமாம் என் தம்பி குரலே அப்படி தான் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ தாங்க தான் அந்த பொண்ணை நிமிர்ந்து பார்க்குறாரு. அந்த பொண்ணு அப்படி வெக்கப்பட்டுட்டே இருக்குது. ஸோ தயங்க அதெல்லாம் வெறுப்பாக இருக்குது. என்னடா இவன் நம்மளை பார்த்து இப்படி வெக்கப்படுறா அப்படின்ற மாதிரி இருக்கு அவருக்கு. ஸோ இப்போ நீங்கள் தான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கீழே வரீங்க. ஸோ ஜிம்மின் அப்போ தான் வராரு. என்னடி இவனை மறுபடியும் பார்க்க வந்திருக்காங்களோ? அப்படி தான் நினைக்கிறேன் மாமா, இப்போயாவது இவருக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எங்களுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ தயங்கோட அம்மா தான், எங்களுக்கும் ஓகே தான், தயங்கு உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தயங்கு எதுவுமே சொல்லாமல் அப்படின்னு மட்டும் தலையாட்டுறாரு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுவே உங்களுக்கு சம்மதம்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் கல்யாண ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைடு உங்களை தான் அப்படி வேலை வாங்குறாங்க. கூட ஜிமினும் தான் காண்டாக இருக்கவங்க 2 பேத்துக்கும். ஐயோ ஜிமின் மாமா, இந்த ஆளுக்கு கல்யாணம் ஆனாலும் பிரச்சனையாக இருக்குது, ஆகலைனாலும் பிரச்சனையாக இருக்குது, மாற என்னை எப்படி வேலை வாங்குறாங்க. இன்னும் மட்டுமா என்னையும் பாடுறீ கொஞ்சம், ஐயோ என் கையெல்லாம் வலிக்குது அப்படி சொல்லிட்டு ஜிமின் கத்திட்டுருக்காரு. ஸோ இதுக்கு மேலே நான் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோமா அப்படி சொல்லிட்டு ஜிமின் எந்திக்கிறாரு. அப்போ உங்களோட இன்னொரு அத்தை ஜிம்மியோட அம்மா வந்துட்டு, அப்படியாப்பா நீ செய்ய மாட்டியா, அப்போ நானும் உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. இந்த மாதிரி பிளாக்மெயிலாம் பண்ணாதம்மா, வேறு என்னடா பண்ண சொல்கிறேன், என் தம்பிக்கு கல்யாணம் ஆனால் தான் உனக்கு கல்யாணம், பாரு இந்த கல்யாணத்தில் எதனா பிரச்சனை வந்தது உனக்கு கொலை பண்ணிடுவேன், ஒழுங்காக எல்லா மேலேயும் கரெக்டாக பாரு மயன் நீ தான் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கடவுளே அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் செஞ்சுட்ருக்கீங்க. ஒன் ஈவினிங் நீங்கள் அப்படியே கடைக்கு போயிருப்பீங்க. ஸோ அப்படி நடந்து தான் போயிட்டுருப்பீங்க. ஸோ அந்த சைடு 2-3 பசங்க வராங்க. ஸோ நீங்கள் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டானுங்க அப்படி நடந்து முன்னாடி போகிறீங்க. ஸோ அதில் நடுவில் இருக்க மாட்டோம், ஒயனே என்னடி இன்னைக்கு தாவணி பாவாடையில் அவ்வளோ அழகாக இருக்க, என்ன விசேஷம், இதை பாரு என்கிட்ட தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து தள்ளி போக பார்க்குறீங்க. அவன் உன்னை போக விட மாட்டேங்கிறான். ஆறி அதான் உன் மாமனுக்கு கல்யாணம் ஆக போகுது, இந்த மாமனையும் கொஞ்சம் திருப்பி பார்க்குறது, சீ தள்ளு உன்னையேண்டா நான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ அவன் விடுக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிடுறான். என் கையை விடு, எதுக்கு என் கையை பிடிக்கிற, விடு, முடியாது நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஓவரா பண்ணுற அப்படின்னு நீ அழகி அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். அப்போ நீங்கள் என்னை விட்டு, இது பாரு என் மாமனுக்கு தெரிஞ்சதும் சும்மாவே விட மாட்டான், அவனை உன்னை காப்பாடுறது தான் வேலையா ஓடி அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். ப்ளீஸ் என்னை விட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. அப்போ பின்னாடியிலேருந்து ஒரு கட்டை பறந்து வந்து அவன் தலையிலே விழுது. அவன் அப்படியே உங்கள் கையை விட்டுட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். நீங்கள் பயத்தில் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தேங்க்தான் செம்ம மாசா அப்படியே புல்லட்லேருந்து இறங்கி நின்றுட்டு அப்படியே வேகமாக நடந்து வராரு. வேஷ்டியெல்லாம் மடிச்சு கட்டிட்டு நீங்கள் அப்படியே மெஸ்மரைஸாகவே பார்த்துட்ருக்கீங்க. வந்து பொலன்னு பொழக்கிறாரு. அங்கே இருக்க 3 பேரையும். யார் வீட்டு பொண்ணு மேலே கை வைக்கிறீங்க, இவ்வளோ தைரியம் தான் அக்கா பொண்ணு மேலே கை வச்சுருப்பீங்க, இது பாரு என் அக்கா பொண்ணுன்னு இல்லை வேறு எந்த பொண்ணு மேலே கை வச்சாலும் உன் கையை பொட்டைப்பண்டா அப்படி சொல்லிட்டு கையை போட்டு நல்லா பொட்டைக்கிறாரு. ஐயோ இப்போ தான் நீங்கள் அம்மா வேணாம் மாமா விட்டுருங்க மாமா தள்ளு அப்படி சொல்லிட்டு உங்களை தள்ளிட்டு அவங்கள நல்லா ஆசைத்தீர அடிச்சுட்டு அவங்க ஓடி போயிடுறானுங்க. ஸோ நீங்கள் அப்படியே பயத்தில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ தாயங்க அப்படியே திரும்பி உங்கள் கண்ணத்துலேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறாரு. நீங்கள் இப்போ இவர் எதுக்குடா நம்மளை அடிச்சாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தனியாலாம் வீதிக்கு வராதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். உன் சமயத்துக்கு வர
அது அம்மா தான் முதல்ல அக்காவை சொல்லும் வா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஸோ அப்படியே புல்லட்டில் நீங்கள் ஏறிக்கிறீங்க. இப்போ வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ நடுவால் நிற்கிறீங்க. தயங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு உங்கள் அம்மா தான். அது இல்லைடா போதுங்க. எத்தனை வாட்டி சொல்கிறேன் அந்த ஏரியாவுக்கு பையனை தனியாக அனுப்பாதன்னு. அவனுங்களாம் பொறுக்கி பசங்கக்கா. இப்போ பொண்ணுங்க வருவாளுங்க இழுத்து போடலான்னு படுத்துட்டு இருக்கானுங்க. டேய் என்னடா இப்படிலாம் பேசுகிற, அதான் உண்மை அப்படி சொல்லிட்டு தயங்க கத்துறாரு. ஸோ அப்போ ஜிம்மின் வந்துட்டு சரி மாமா கோவப்படாதீங்க, அதை காப்பாற்றிட்டீங்களே, முதல்ல இவனை உதைக்கணும், இவன் ஆமலையாக வீட்டில் இருந்துக்கிட்டு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான் அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொன்னோடனே ஜிம்மினுக்கு கோவம் வந்துருச்சு. மாமா இதை பாருங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நீங்கள் தேவையெல்லாம் பேசாதீங்க, என்னமோ போங்க, இனிமேல் வயன் அந்த வீதிக்கு போனால் அவ்வளோதான் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு தயங்க அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் கடுப்பாக நின்றுச்சிக்கிங்க. அப்போ உங்கள் பாட்டி தான் அடியே நீ ஏன்டி அந்த வீதிக்கு போனேன், பின்ன நான் எதுக்கு பூ பறிக்கவா போனேன், நீ தானே நான் அனுப்பி வச்ச விளக்கு வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்ட்டு எல்லாம் போ. அவன் அடித்தது இல்லாமல் என்னையும் அடிச்சிட்டான். என்னடி என் பையனை அவங்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் அழகாக போக ஆரம்பிக்குது. ஸோ கல்யாண டேட்டு நெருங்கிருச்சு. ஆனால் தான் ஒரு நாள் கூட அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருந்துருக்க மாட்டார். ஸோ ஒரு நாள் இப்போது கல்யாணத்துக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வச்சுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் தான் அழகாக பூ டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க மேலே ஏறி நின்றுட்டு. ஸோ அப்போ கீழே இருந்து ஜிம்மின் தான் வயன் சீக்கிரம் பிடிடி எனக்கு பாத்ரூம் வருது. ஜிம்மின் மாமா நிலோட ஒரு நிமிஷம் இதை மட்டும் மாட்டிக்கிறேன், நீ ஏற்றி மாட்ட வேண்டியதானடா, எனக்கே எட்டாதிரி பண்ணங்கட்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃப்ளவரெல்லாம் மாட்டிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மினுக்கு பயங்கரமாக பாத்ரூம் வருது போல அர்ஜென்ட்டா. வயன் ப்ளீஸ் டி போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஓடிட்டாரு. ஐயோ மாமா எங்கட போடுற ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் பதட்டத்திலே ஆடினதால அப்படியே சேர் கீழே விழுந்துருது. ஸோ சேர்லேருந்து நீங்களும் அப்படி கீழே விழலான்னு போகிறீங்க. ஸோ அப்போ ஒரு கை வந்து உங்கள் இப்போ டைட்டாக பிடிச்சி அப்படியே உங்களை பிடிச்சிக்குது. நீங்கள் அப்படியே தாங்கியே பார்த்துட்ருக்கீங்க. அவர் ஒழுங்காக பார்த்து கூட கிட்ட தெரியாதா, இதெல்லாம் யார் கிட்ட சொன்னா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. இல்லை மாமா அது ஜிம்மின் மாமா பிடிச்சிட்டு தான் இருந்தார், அவர் திடீர்னு ஓட்டிட்டார். ஆமாம் அவனை நம்பி ஏன் நீ மேலெலாம் ஏறுற இறங்கு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கீழே இறக்கி விட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அப்படியே டேஸ்லாம் போக ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி தான் மேரேஜ் டே. ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்கீங்க. ஒரு ரெட் கலர் சாரீ மாதிரி வியர் பண்ணியிருக்கீங்க. சாரின்னு சொல்ல முடியாது, ஒரு ஹாஃப் சாரீ மாதிரி இருக்கு. ஸோ அழகாக ரெடியாகி கண்ணாடி முன்னாடி பார்த்துட்ருக்கீங்க. மிரரில் நீங்கள் ரொம்ப அழகாக தெரியுறீங்க. அப்போது உங்கள் அம்மா தான் வந்துட்டு வயன் ரெடி ஆகிட்டியா, ரெடி ஆகிட்டேம்மா, அச்சோ என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா, இந்த பார் வயன் அடுத்து உனக்கு தான் கல்யாணம் அப்படி சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் வெக்கப்படுறீங்க. ஸோ அப்போது ஜிம்மின் உள்ளே வந்துட்டு என் கூட தானே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் மாமா சும்மாரு என்ன பேச்சு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் சிரிச்சுட்டு நிற்கிறீங்க. ஸோ அப்படியே தேங்க்ஸ் சைட் பார்த்தா அவர் ரெடி ஆகிட்டுருக்காரு. ஸோ அவரோட ரூமுக்கு அந்த பொண்ணு வரா, ஐ மீன் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு வரா. ஸோ அவளை பார்த்தோன்னே தாங்க அப்படியே எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்காரு. அப்போ அவள் தான் இல்லை நமக்கு கல்யாணம் பேச முடிச்சு 3 மாதம் ஆச்சு, இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லையே, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, ஏன் பிடிக்கலன்னு சொன்னால் இப்போ நான் கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆஷா கேட்குறாரு. ஐயோ அப்படிலாம் இல்லை, பொதுவாக கல்யாணம் முடிவு பண்ணால் பொண்ணு மாப்பிள்ளை பேசிப்பாங்க பழகுவாங்க, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணலையே, ஸோ அதனால தான் கேட்டேன். இந்த பாரு அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இப்போ கூட என் அம்மாக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டு ரெடி ஆகுறாரு. அந்த பொண்ணுக்கு அது ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா தன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லாமல் அவங்க அம்மாக்காக பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா என்ன, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, பாரு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு மேலாம் என் ரூமுக்கு வராது, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏன் அப்படி பேசுகிறீங்க, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் பேசலான்னு வந்தேன். பாரு இன்னும் கொண்டால நமக்கே கல்யாணம் ஆகுது, அப்புறம் என்ன உனக்கு தனியாக பேசணும், முதல்ல கிளம்பி இங்கேருந்து அப்படின்றாரு. இல்லை அது வந்து அப்படின்னாடி அவசரம் உங்களுக்குலாம், அதான் கல்யாணம் ஆக போகுது, நைட்டு உங்க கூட தானே இருக்க போகிறேன், அப்புறம் என்ன அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாரு. அந்த பொண்ணு என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, ஆசையாக உங்ககிட்ட பேசலாம் தானே வந்தேன், எதுக்கு இப்படிலாம் தப்பாக பேசுகிறீங்க, நான் ஒன்று எந்த தப்பாகவும் பேசலை, முதல்ல நீங்கள் இருந்து கிளம்பு அப்படி சொல்கிறாரு. இல்லை நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி லவ் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி எதனா இருந்திருக்கா? ஆமாடி ஆமாம் இருந்தது, 10 பேர் கூட போய் படுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பேசுகிறாரு. என்ன பேசுகிறீங்க, நான் ஜஸ்ட்டு கேஷுவலாக தானே கேட்டேன், முன்னாடி வேணும் உங்களுக்குலாம், இந்த பாரு கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறேன், இது மாதிரி நான் எத்தனை பொண்ணு கூட பண்ணியிருந்தேன் என்ன, படுத்துருந்தா உனக்கு என்ன, கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறேன் அப்புறம் என்ன அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாரு. இல்லை அப்படி இல்லை, இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, பிடிக்கலாம் போ அப்படின்னு சொல்கிறாரு. சே அப்படின்ட்டு அந்த பொண்ணு கீழே போயிடுறா. ஸோ அந்த பொண்ணு கீழே போயிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா, அவள் ரூமில் உட்காந்துருக்கா. அப்போ அவங்க அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு என்னடி ஏன் ஒரு மாதிரி இருக்க, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னாச்சு நான் உன்னை சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா,
என்னடி அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன கல்யாணம் வேணாம்மா? என்னடி பேசுகிற? ஆமாம்மா எனக்கு அந்த கல்யாணம் வேணாம், எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை. நீ தானே சொன்ன அன்றைக்கி எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு. ஆமாம் பிடிச்சிருக்கு. நீ பார்த்தல இந்த 3 மாதத்தில் ஒரு நாள் கூட அவர் என்கிட்ட பேசினதில்லை, என்னை வெளியே கூட்டிகிட்டு போனதில்லை, என் கூட அவர் என்னோடய ஃபோன் நம்பர் கூட அவர்கிட்ட இல்லைம்மா. சரி அதனால் என்னடி அந்த காலத்தில் அப்படி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அம்மா நான் அதை கூட விட்டுருவேன். இப்போ தான் ஒரு ரூமுக்கு போயிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு போனேன். அப்போ அவர் என்னெல்லாம் பேசினாரு தெரியுமா? ரொம்ப தப்பாக பேசினாருமா, எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு நடந்ததெல்லாம் சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணோட அம்மாவுக்கு என்னடி சொல்கிற, மாப்பிள்ளை இப்படிலாம் பேசினாரா? ஆமாம் அவருக்கு என்னை பிடிக்கல போல, அவர் அம்மாக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்டயே சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிப்பேன்? அம்மா ப்ளீஸ் இந்த கல்யாணம் வேணாம், நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கல்யாணத்தை தயவு செய்து நிறுத்திடுங்க, அவர் கூட கல்யாணம் பண்ணி நான் கஷ்டப்படணும்னு விரும்பல அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ அந்த பொண்ணோட அம்மாவுக்கு செம கோபம். ஸோ அப்படியே வேகமாக கீழே தான் வராங்க. அங்கே தாயங்கோட அம்மாவும் உங்கள் அம்மாவும் தான் நிற்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் இவங்கள பார்த்துட்டு என்னாச்சு சம்மந்தி, பொண்ணு ரெடி ஆகிட்டாளா? என் பொண்ணு எதுக்கு ரெடி ஆகணும், இந்த கல்யாணமே நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. அது கேட்டோடனே தாயங்கோட அம்மாக்குனா ஷாக்கு. என்னாச்சு சம்மந்தி, ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, என்ன பேசணும், இப்போ தானே புரியுது உங்கள் பையனுக்கு ஏன் கல்யாணமே ஆகலைன்னு அப்படி சொல்கிறாங்க. இந்த சவுண்டெலாம் கேட்டுட்டு தாயங்க அப்படியே பொறுமையாக கீழே வராரு. ஸோ அந்த பொண்ணு பார்க்குறா. அப்போ உங்கள் அம்மா தான் என்னாச்சு சம்மந்தி, ஏன் அப்படி பேசுகிறீங்க, என் தம்பி என்ன பண்ணா? என் பொண்ணுக்கிட்ட 3 மாதம் ஆச்சு, நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் 3 மாதம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு, அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் பழகணுன்ற எந்த எண்ணமாவது வச்சுக்கிட்டாரா உங்கள் பையன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏம்மா அந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம் தானே, அதனால தான் என் பையன் அப்படி இருந்திருக்கான். சரி அதை கூட விடுங்க, என் பொண்ணு சரி கல்யாணம் ஆக போகுது, கொஞ்சம் முன்னாடி அவர்கிட்ட எதனா தனியாக பேசுவோன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பேசியிருக்கான். அப்போ உங்கள் பையன் என்ன தெரியுமா பேசினாரு, நான் என் அம்மாக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அப்போ என் பொண்ணு கேட்டிருக்கா, உங்களுக்கு முன்னாடி எது காதல் கல்யாணம் அந்த மாதிரி ஏதாவது ஆசைங்க இருந்துச்சான்னு கேட்டிருக்கா. அதில் எதுவும் தப்பு இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. சரி தப்பு இல்லை, அதனால தான் என் பொண்ணு கேட்டா. அப்போ உங்கள் பையன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நான் எவ கூட வேணா படுத்துட்டு வருவேன், அதான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறல்ல அப்படி சொல்லிட்டு என் பொண்ணுக்கிட்ட ரூடாக பேசியிருக்காரு அப்படி சொல்கிறாங்க. அப்போது தாயங்கோட அம்மாக்கும் உங்கள் அம்மாக்கும் நான் சமக்கவும் வருது. என் தம்பி அப்படிலாம் பேசியிருக்க மாட்டான். இப்போ தான் புரியுது உங்கள் தம்பிக்கும் உங்கள் பையனுக்கும் ஏன் கல்யாணம் ஆகலைன்னு. வர பொண்ணெல்லாம் இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருந்தா அவருக்கு எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்போ தாயங்கண்ணா இதை பாருங்க, நான் அப்போ தான் பேசினேன், தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, என் அம்மாவையும் அக்காவையும் கஷ்டப்படுத்துறீங்க, நல்லாவே இருக்காது. நல்லா இருக்காது தான், ஆனால் என் பொண்ணை கஷ்டப்படுத்துறது மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சண்டை அப்படியே ஓவராக இதுவாகிடுது. ஸோ எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ உங்கள் அம்மா தான் போதை நிறுத்துங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் தம்பி பற்றி எங்கள் முன்னாடியே தப்பாக பேசுகிறீங்களா? நான் தப்பாலாம் பேசலம்மா, முன்னாடியே உங்கள் தம்பி பற்றி தெரிஞ்சிருந்தா நாங்கள் பொண்ணு கேட்டே வந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. தயங்கன்னு அப்படி ஒரு கோவம் வருது, கையை முறுக்கிட்டு நிற்கிறாரு. ஸோ இதெல்லாம் நீங்களும் ஜிமினும் என்ன பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஜிமினுக்கு நான் போச்சு போ, இந்த கல்யாணம் நடக்க போகிறதே இல்லை, இந்த பாவி கல்யாணமும் பண்ண மாட்டான், நம்மளையும் பண்ண விட மாட்டான் போலியே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு போதை நிறுத்துங்க, இந்த அளவுக்கு நீங்கள் எங்களை அசிங்கப்படுத்தினதுக்கப்புறம் எங்கள் பொண்ணை இதுக்கப்புறம் உங்கள் பையனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி தருவோம்னு நினைக்கிறீங்களா? 40 வயசு ஆக போகுது, இன்னும் எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்காம இப்படி இருக்கானா, இவனுக்கு தான் ஏதோ பிரச்சனை, அதை மறைக்க தான் என் பொண்ணை பற்றி தப்பாக பேசியிருக்கான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அவ்வளோதான் தயாங்கு கோவம் உச்சத்துக்கு போய் அந்த பொண்ணோட அப்பாவை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ எல்லாரும் தடுக்கிறாங்க, எப்போ அடிக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி உங்கள் அம்மா தான் போதை நிறுத்துங்க, இது கல்யாண வீடு, தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க அப்படி சொல்கிறாங்க. பாருங்க என் மேலே கை வச்சிட்டிங்கல்ல, இனிமேல் என் பொண்ணை நான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பாவும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க இந்த கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு. இப்போ தயங்கோட அம்மானா அவளை தான் அழுக்க உட்காந்துட்டாங்க. போச்சு என் பையன் கல்யாணம் நின்று போச்சு, இதுக்கப்புறம் என் பையனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உங்கள் அம்மாவும் அம்மா அழாதம்மா, தயம் எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி பேசினேன், அக்கா பாரு கம்முனிந்துரு, நானே காண்டில் இருக்கேன். அப்போ ஊரில் இருக்க எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் இவனுக்கு எங்கேருந்து கல்யாணம் ஆக போகுது, இப்படி வர பொண்ணுங்களெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இருந்தா இவனுக்கு கல்யாணமே ஆக போகிறதில்ல அப்படின்னுட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தாயங்க அங்கேருந்து மேலே போய்ட்றாரு. ஸோ உங்கள் அம்மாக்கும் தாயங்கோட அம்மாக்கும் தான் ஒரே கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது இன்றைக்கி தம்பியோட கல்யாணம் நடந்தே ஆகணுன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அப்போ உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் ஜிம்மின் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்ககிட்ட வேகமாக வந்துட்டு பையனை கூட ரூமுக்கா, எங்கேம்மா வா சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை இழுத்துட்டு அவங்க ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டோரை சாத்திடுறாங்க. என்னாச்சுமா, அம்மா என்ன சொன்னாலும் செய்தில்லை, என்னம்மா என்னாச்சு, இந்த பாரு பயம், இப்போ என் தம்பியோட கல்யாணம் நின்று போச்சு, இதுக்கப்புறம் உனக்கு பொண்ணே கிடைக்காது, ஏன்னா அந்த ஊருக்காரங்களாம் மோசமானவங்க, என் தம்பி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா அழாத, ஏம்மா அழுகிற, அம்மா அழாதம்மா, பையன்
அம்மா சொன்னால் கேட்பலம்மா. என்னம்மா என்ன சொல்லு, நீ என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்கிறாங்க. அவள் தான் உங்களுக்கு தலையில் இடியே போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அம்மா என்ன பேசிட்டு இருக்க, நான் எப்படி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? வயன் ப்ளீஸ் வயன், முடியாது சொல்லாத வயன். என் தம்பி உன்னை நல்லா பார்த்துப்பான் வயன், கோவக்காரன் தான், ஆனால் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். ப்ளீஸ் வயன், என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட கெஞ்சுறாங்க. நீங்கள் அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, வேண்டாம்மா எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் ப்ளீஸ்மா, எனக்கு வேணாம் வயன் ப்ளீஸ்மா, நீ அம்மா சொல்கிறது கேளுமா, அம்மா ஆசைப்பட்டு கேட்குறல்ல அப்படி சொல்லிட்டு இருக்கப்பே இப்போது தாயங்கோட அம்மா உங்கள் பாட்டி உள்ளே வந்துடுறாங்க. பாட்டி பாட்டி பாருங்க பாட்டி, மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க பாட்டி, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை பாட்டி, எனக்கு வேணாம் பாட்டி சொல்லி நீங்கள் அலறீங்க. அப்போ பாட்டி வந்துட்டு உங்கள் காலில் விழுந்துடுறாங்க. பாட்டி என்ன பண்ணுறீங்க? வயன் ப்ளீஸ் வயன் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ வயன், என் பையனுக்கு கல்யாணமே ஆகாது போல் வயன் ப்ளீஸ், இந்த பாட்டிக்காக இது மட்டும் செய்யுமா அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சுறாங்க. நீங்கள் ரொம்பவே தடுக்கிறீங்க, நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்களை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாங்க. வயன் ப்ளீஸ் வயன், அம்மா இது தானே ஒட்டி கேட்குறேன் ஆசைப்பட்டு, ப்ளீஸ் வயன் அம்மாக்காக மாமாவை கல்யாணம் பண்ணிக்க, ஒன்று ரொம்ப நல்லா பார்த்துக்கோ, ஒன்று சந்தோஷமாக வச்சுப்பான் ப்ளீஸ் வயன், அம்மாக்காக ப்ளீஸ் வயன், அம்மா பாட்டிக்காக பண்ணிங்கம்மா, மாமா உடனே பார்த்துப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நீங்களும் சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அழுகிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இந்த சைடு தாங்க பார்த்தா உங்கள் அக்கா சேம் தட் உங்கள் அவங்க அம்மாவும், அம்மா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, வயன் சின்ன பொண்ணு, உன் பொண்ணுடி எதுக்குடி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், பாரு வயன் சின்ன பொண்ணு தான், ஆனால் அவன் உன்னை பார்த்துப்பான், நீ எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான், என்னது ஒத்துக்கிட்டாளா, எப்படி ஒத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஐயோ இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, இப்போ நீ வயனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ தயாங்கம் சரி அப்படின்ட்டு அவங்க அம்மாக்காக ஒத்துக்கிறாரு. ஸோ இந்த சைடு ஜிபின் பார்த்தா அவர் அப்படியே வெளியே சோகமாக உட்காந்துருக்காரு, அவர் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி. பிகாஸ் ஜிமின் சின்ன வயசுலேருந்தே உங்களை லவ் பண்ணியிருந்திருக்காரு, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும் அவருக்கு. ஸோ நீங்கள் இது லவ்வெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி எல்லோரும் ஜிமின் தான் உனக்கு, வயன் தான் உனக்கு அப்படி சொல்லி ஜிமினோட மனசில் நீங்கள் ஆழமாக இடம் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கும் தயாங்குக்கும் கல்யாணன்றது அவரால் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப அழறாரு, யார்கிட்ட சொல்லி அழுறதுன்னு கூட தெரியல, அவரோட கஷ்டத்தை அவருக்குள்ளேயே மறைச்சிட்டு இப்போ ஒரு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உள்ளதான் வராரு. ஸோ இதே சைட் பார்த்தா உங்களை அழகாக கல்யாணம் பண்ண மாதிரி ரெடி பண்ணுறாங்க. உங்கள் ஃபேஸில் சிரிப்பே இல்லை, பிகாஸ் நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் அம்மா தான் ஏன் சரிம்மா, அம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, மாமாக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, அவர் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருப்பார், அவரை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அலறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் பாரு பையன், உனக்கு வேணா என் தம்பியை 18 வருஷமாக தெரியலாம், ஆனால் எனக்கு என் தம்பியை 40 வருஷமாக தெரியும், அவர் ரொம்ப பாசமானவன், ரொம்ப கோவக்காரனும் தான், ஆனால் உன் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பான், ஒரு வாட்டி நீ அவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழு, உனக்கே அவனை பற்றி தெரியும் வயன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த சைட் பாட்டி வந்துட்டு ஆமாம் வயன் ரொம்ப நல்லவன், அவன் வெளியே வேணால் முரட்டனாக இருக்கலாம், ஆனால் உன் மேலே ஒரு தடவை காதல் வச்சுட்டானா அதோட அது எடுக்கவே மாட்டான், இப்போ கூட பாரு அவன் உன் மேலே பிரியமாக தான் இருப்பான் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் சரின்ற மாதிரி காதில் வாங்கிட்டு ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ இதே சைடு தாங்க வந்து மண்டபத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த கல்யாணம் நடக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சொன்னதுனால எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ அரசல் பரசல் எல்லோரும் பேசிக்கிறாங்க. உனக்கு வெளியே ஆகாதுன்னு தான் சொந்த அக்கா பொண்ணையே பண்ணி வைக்கிறாங்க போல், இவனுக்குலாம் எங்கேருந்து கல்யாணம் ஆக போகுது, ஆகும் இந்த சின்ன பொண்ணு வாழ்க்கை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதான் ஜிமின் காதில் கேட்குது. கேட்காத மாதிரி கடுப்பாக உட்காந்துருக்காரு, அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ ஐயரும் பொண்ணு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ உங்களை தான் கூட்டிகிட்டு வராங்க, நீங்கள் சிரிப்பே இல்லாமல் ரொம்ப சோகமாக இருக்கீங்க. அப்போ ஜிமின் தான் உங்களை பார்க்குறாரு, அவருக்கு ரொம்ப அழுகையாக வருது, பிகாஸ் உங்களை இந்த கோலத்தில் அவர் கூட பார்க்கணுன்னு நினச்சிருந்துருப்பாரு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கோலத்தில் டேங்க் பக்கத்தில் வந்து உட்கார்றது அவரால் தாங்கிக்கவே முடியல, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவர் உட்காந்துருக்காரு. ஸோ நீங்களும் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ ஐயரும் மாலை மாற்றிக்க சொல்கிறாரு. ஸோ தேங்க் தான் ஃபஸ்ட்டு அப்படி ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அப்போ உங்கள் அக்கா தான் உங்கள் அம்மா தான் போடு அப்படி சொன்னோன்னே தேங்க் உங்கள் கழுத்தில் மாலை போடுறாரு. ஸோ இப்போ நீங்களும் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா சொன்னோடனே நீங்களும் தேங்க் கழுத்தில் மாலையை போடுறீங்க. ஆஃப்டர் தட் மற்ற ரிச்சுவல்ஸ்லாம் நடக்குது. உங்கள் மனசுக்குள்ளே நிறைய விஷயம் ஓடிட்டுருக்கு. ஏன் உன் கல்யாணம் எப்படியெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவருக்கு எனக்கு பிடிக்காது, உங்களை எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பார், உங்களை கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார், அவர் உங்க கூட சந்தோஷமாக இருப்பாரா, நீ எடுத்த முடிவு சரியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே நிமிந்து முன்னாடி பார்க்குறீங்க, பார்த்தா ஜிமின் தான் டியரி ஐஸோடு உங்களை பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அவர் எதுக்கு சோகமாக இருக்காருன்றது எல்லாமே தெரியும். எனக்கு தெரியும் ஜிமின் மாமா, உங்களுக்கு நான் என்னை ரொம்ப பிடிக்கும்னு, நீங்கள் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் விதியை பார்த்தீங்களா, மாமாவுக்கு என்ன பிடிக்காது, ஆனால் நான் அவர் கூட தான் ஆளுங்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிடு மாமா, என்னை மன்னிச்சிடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசில் அழுதுட்டுருக்கீங்க. ஸோ இந்த சைடு தேங்க் பார்த்தா ரொம்ப கோவமாக இருக்குது அவருக்கு இன்னும் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க அவரை பற்றி தப்பாக பேசினது தான் ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படியே அதே யோசிச்சுட்டுருக்காரு.
ஸோ இப்போ ஆஃப்டர் தட் தேங்க யோசிச்சுட்டு இருந்தாலே தேங்க முடிச்சுட்டு ஸோ இப்போ ஐயர் வந்துட்டு தாலி எடுத்து கொடுக்குறாரு. ஸோ தேங்க அதை வாங்காமலே யோசிச்சுட்டே இருப்பார். அப்போது உங்கள் பாட்டி தான் வாங்கடா வாங்கி மைண்ட் கழுத்தில் கட்டு அப்படி சொல்கிறாங்க. தேங்க அப்படியே முறைச்சிட்டு அந்த தாலியை வாங்குறாரு. நீங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜிமினால் அந்த செகண்ட் அந்த இடத்துல இருக்கவே முடியல. ஸோ வேகமாக அங்கேருந்து எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ தேங்க உங்கள் கழுத்தில் தாலி கட்டுறாரு. ஸோ அங்கே இருக்க எல்லோரும் உங்களுக்கு மேலே அச்சதெல்லாம் போடுறாங்க. ஸோ தேங்க உங்கள் மேலே தாலியை கட்டிட்டு அப்படியே உங்கள் நெத்தியில் குங்குமம் எடுத்து வைக்கிறாரு. ஸோ அப்படியே எந்திரிச்சு மெட்டி போட்டு விடுறாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க, தேங்கன்னா ரொம்ப கோவமாக இருக்குது. ஸோ மெட்டியெல்லாம் போட்டு விட்டுட்டு அந்த அக்னி குண்டத்தை சுற்றி வந்துட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் மனசுக்குள்ளே 1000 விஷயங்கள் ஓடுது தேங்க மனசுலேருந்தான். ஸோ ஆஃப்டர் தட் எல்லாரும் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே நல்லபடியாக மேரேஜும் முடிஞ்சிருது. எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தான் மேலே போகிறீங்க. உங்களுக்கு சாப்பிடவே விருப்பம் இல்லை. அம்மா எனக்கு சாப்பாடு தான் வேண்டாம், பையன் கல்யாணம் இப்போ தான் இருக்குது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேங்க் பக்கத்தில் உட்கார வச்சிடுறாங்க. உங்கள் எல்லாம் ஃபுல்லாக தேங்காயில் ஃபுல்லாக சாப்பாடாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட சாப்பிடணுன்ற எண்ணமே இல்லை. தேங்கண்ணா எதுவும் வேணாம், எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். டேய் என்னடா வேலை இருக்குது அது இதுங்கிட்டு இருக்க, இன்றைக்கி தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஒழுங்கு மரியாதை சாப்பிட்றியா இல்லை எப்படி அப்படின்னு மிரட்டுறாங்க. ஸோ தேங்கும் சாப்பிட்றாரு. ஸோ நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்போது தேங்கோட அம்மா தான் பையனுக்கு ஊட்டி விடுறா, புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு ஊட்டி விடு அப்படி சொல்கிறாங்க. நீங்கண்ணா எதுவுமே பேசாமல் இப்படி தலையை குடிஞ்சே பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்கண்ணா எடுத்து உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. ஸோ நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ அப்படியே அந்த இதெல்லாம் முடிஞ்சு இப்போ வீட்டில் தான் இருக்கீங்க. எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஆனால் ஜிம்மினை மட்டும் காணும். அப்போ ஜிம்மினோட அம்மா தான் என் பையன் எங்கே போனானே தெரியல, கல்யாணம் ஆனதுலேருந்து அவனை ஆளையே காணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் உங்களை பார்க்குறாங்க. என் பையனுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறது, என் தம்பிக்கு உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, சரி அப்படி சொல்லிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் நான் ரூமுக்கு போகிறேன் அப்படி சொல்லி நீங்கள் எந்திக்கிறீங்க. அப்போ தேங்கோட அம்மா தான் பையன் இனிமேல் அது ரூம் இல்லைம்மா, என் பையனோட ரூம் தான் இனிமேல் ரூம் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் சரி என்னை தலையாட்டிட்டு இப்போ அந்த ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு செம்மையாக அழுக வருது, நீங்கள் ரொம்ப அழுறீங்க. மாமாக்கு என்ன பிடிக்காத போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, எனக்கு பயமாக இருக்குது, அவர் என்ன ஏதாச்சும் பண்ணிடுவாரோன்னு பயமாக இருக்குது, கடவுளை நீ தான் எனக்கு காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழறீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. தேங்க அப்போ கிளம்பி போனவர் தான் ஸ்டில் இன்னும் வீட்டுக்கு வரல. ஸோ இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு தேங்க ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறதுனால உங்களை அழகாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் எதுவுமே பேசலை, அவங்க பண்ணுற அலங்காரத்துக்கெலாம் சரின்னு தலையாட்டிட்டு உட்காந்து இப்போ அலங்காரம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் பையன் இன்னுமா சோகமாக இருக்க. ஸோ உங்களை அழகாக ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் தான் தேங்கோட ரூமில் போய் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஃபீலே புதுசாக இருக்குது. பையன் போதும் அழுததெல்லாம், இனிமேல் நீ மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அவருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அவரை நீ தான் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா உங்கள் அம்மா உங்கள் பாட்டியை தான் சொல்லியிருப்பாங்க, வயன் நீ நடந்தது நடந்துச்சு, பாருமா இனிமேல் நீ அந்த மாதிரி நினச்சிட்ருக்காது, இப்போ நீ அவனோட பொண்டாட்டி, ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி இரு, கண்டிப்பாக அவனை ஏற்றுப்பான், நீ அவனோட கோபமான இருக்கிற சைடு தான் பார்த்துருப்பேன், அவன் உன்னை நிச்சயமாக நேசிப்பான் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆறுதலாக இருந்திருக்கும். ஸோ இதே சேர்த்தான்னு பார்த்தா அவரோட வயலில் உட்காந்து ரொம்ப சோகமாக குடிச்சிட்ருக்காரு. அந்த அழகு மட்டும் எப்படி இருக்குது, நீ ஆசைப்படுற எந்த பொண்ணுங்களும் உனக்கு கிடைக்கல, உன்னை தேடி வர பொண்ணுங்களும் உன்னை விட்டு போயிடுது, இப்போ எனக்கு சின்ன பொண்ணு அவளை போய் நான் எப்படி, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லிட்டு தேங்க் முடிச்சிட்ருக்காரு. ஸோ அப்போ தேங்க்கு தான் ஃபோன் வருது உங்கள் அம்மா கிட்ட இருந்து. தேங்க் அதை பார்த்துட்டு ஃபோனா ஹலோ தேங்க் எங்கடா இருக்க, இன்றைக்கி உனக்கும் எனக்கும் முதலிரவு எங்கே போனேன், முதலிரவா நான் வரல எனக்கு வேணாம் முதலிருவேன் அப்படி சொல்லிட்டு தேங்க் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உங்கள் அம்மாவுக்கு நான் ஒன்றுமே புரியல, ஐயோ இந்த பையனால ஒரே பிரச்சனையாக போச்சு அப்படி சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தேங்க் வீட்டுக்கு குடிச்சிட்டு ஆடிட்டே வராரு. இப்போ நேரம் ரூமுக்கு தான் வராரு. ஸோ நீங்கள் ஸ்டில் உட்காந்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ டோர் ஓப்பன் ஆகிறத பார்த்தோன்னே மாமா தான் வந்துட்டாரு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்பீங்க. பார்த்தா சாயங்காலம் செம்ம குடியில் வந்திருப்பாரு. ஸோ அப்படியே விழலான்னு போவார். நீங்கள் பிடிச்சிப்பீங்க, மாமா என்னாச்சு எதுக்கு இப்படி குடிச்சிருக்கீங்க ஷோ அப்படி சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டு பெட்லேயே படுக்க வைக்கிறீங்க. ஸோ தேங்க்ண்ணா வயான் எதுக்கடி நான் கல்யாணம் பண்ணேன், பாரு நினைக்கிற மாதிரிலாம் நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்க மாட்டேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, எனக்கு உனக்கு பிடிக்கலடி, எனக்கு பிடிக்கல, எனக்கு ஆனால் பாரு என்றைக்குமே என்கிட்ட வந்து எதுவும் கிடைக்கும்னு எதிர்பார்க்காத அப்படி சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே டோரை சாத்திட்டு அம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம், தயவு செய்து இப்படி குடிச்சு உங்கள் உடம்பு கெடுத்துக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறீங்க. ஸோ தேங்க போதையில் அப்படியே தூங்கிடுறாரு. ஸோ நீங்கள் பெட்டில் படுக்கலான்னு தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் தேங்க் ஃபுல்லாக காலு கையெல்லாம் விரிச்சு தூங்குறதுனால உங்களுக்கு அந்த பெட்டில் இடமே இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு பில்லை மட்டும் எடுத்து கீழே போட்டுட்டு ஸோ அப்படியே தூங்கிடுறீங்க.
அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறீங்க. பார்த்தா தயங்க காணும். மாமா எங்கே போனார் அப்படின்னு எந்திரிச்சிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், ஒயன் என்னம்மா நைட்டு தம்பி வந்தானா? வந்தாருமா. அது என்ன குடிச்சிருந்தானா? ஆமாம் குடிச்சிருந்தாரு, வரப்போ கீழே விழுந்துட்டாரு, நான் தான் அவரை தூக்கி பேட்டில் படுக்க வச்சேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களும் சரிமே அப்போல்லாம் குடிக்க மாட்டேன், நீ தான் பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் தான், அம்மா ஒரு நிமிஷம், ஜிமின் மாமா எங்கே? அதை ஏன்டி கேட்குற? அவனை காணும், எங்கே போனானே தெரியல அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னம்மா அசால்ட்டாக காணும்னு சொல்கிறேன்? மாமா எங்கே போனார்? இங்கே தானே இருந்திருப்பாரு, நேற்று கல்யாணம் ஆனதுலேருந்து நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படி சொல்கிறீங்க. ஸோ அப்போ ஜிமின் தான் உள்ளே வராரு. வயன் அப்படி சொல்லிட்டு வராரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஜிமின் தான் சிரிச்ச முகத்தோடு வராரு. மாமா எங்கே போனேன்? எங்கேயாச்சு? என்னாச்சு? எங்கே போனேன்? அதுவா, அது பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போனேன். என்னது பாஸ்போர்ட்டா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ தாங்கோட அம்மா தான், ஏய் என்னடா என்னத்தை பாஸ்போர்ட்டை அது இதுன்னு வச்சுக்க, என்ன எங்கே தான் போய் தொலைஞ்ச நேற்று நீ? பாட்டி அது நான் வெளிநாட்டுக்கு போகிறேன். என்னது வெளிநாட்டுக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் தான், மாமா என்னாச்சு திடீர்னு எதுக்கு? இல்லை மயன், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்ட்டு அமெரிக்கா போகிறேன் அப்படி சொல்லிட்டாரு. அப்போது ஜிமினோட அம்மா வந்துட்டு, டேய் என்னடா அம்மா விட்டு போகிறேன்ற, எதுக்குடா அமெரிக்கா அது நின்றுட்டுருக்க, நம்ம ஊர்லேயே படிடா. அம்மா இங்கே அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லைம்மா, நான் வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வரேன் சரிங்களா, நீங்களாம் இங்கே பத்திரமா இருங்க, இன்றைக்கி சாயங்காலம் எனக்கு ஃப்ளைட்டு அப்படி சொல்கிறாரு. நீங்கள், அம்மா என்ன மாமா இப்படி சொல்லாமல் கல்யாணம் போகிறேன்? என்ன மைண்ட் பண்ணுறது, நான் முன்னாடி சொல்ல தான் நினச்சேன், உனக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கல, அதனால தான். சரி இன்றைக்கி ஃப்ளைட்டு, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அங்கேருந்து போயிடுறாரு. ஜிமின் அங்கேருந்து போகிறாரு. அப்போ ஜிமின் வந்துட்டு மேலே போயிட்டு அவர் கையில் இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு செம்மையாக அழுகிறாரு. எனக்கு ஒன்று பிடிக்கொண்டி, உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அமெரிக்கா போகணுன்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் பார்க்க முடியல வயன், நீ அவன் கூட இருக்கிறது பார்க்க முடியல, நான் இங்கே இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்காது, அதனால் நான் இங்கேருந்து போகிறது தான் நல்லது வயன், நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழுதுட்டுருக்காரு. அப்போ நீங்கள் தான் ரூம் டோரை நாக் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் டக்குன்னு ஐஸெல்லாம் தொடச்சிட்டு வாங்க அப்படி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தான், ஜிமினா என்னாச்சு மாமா திடீர்னு அமெரிக்கா போகிறோம் அது இதுன்னு சொல்கிற? ஆமாம் நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல எனக்கு இந்த மாதிரி அமெரிக்கா போய் படிக்கணும்னு. ஆமாம் அதுக்குன்னு இப்போவே வா? ஆமாடி, அதுவும் உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன? சாரி மாமா. நீ எதுக்கு நீ என்கிட்ட சாரி கேட்குற? இல்லை கேட்கணும்னு தோணுச்சு. சரி நான் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கட்டுமா? இல்லை பையன் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீ சும்மா இரு மாமா நானே பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஜிமினோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க. ஜிமின்க்கு இதை பார்க்க இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஸோ அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ ஜிமின் தான் கிளம்பி கீழே நிற்கிறாரு. பட் டேங் அங்கே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி அழுத மாதிரி நிற்கிறீங்க. பிகாஸ் ஜிமின் உங்களுக்கு பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்துருப்பீங்க. ஜிமின் மாமா கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு சரியா? அப்போது ஜிமினோட அம்மா வந்துட்டு, ஏய் ஜிமினா ஒழுங்காக சாப்பிட்றா, அங்கே எங்கேயும் வெள்ளைக்காரியெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடாதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை பாரு படிக்க போனேன் சமத்தா படிச்சுட்டு திருப்பி நம்ம கிராமத்துக்கே வந்துடுறா, நான் உனக்கு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரியா அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ பாட்டி வந்துட்டு, டேய் ஜிமினா பத்திரமா போயிட்டு வா சரியா, ஏதோ அமெரிக்கா ஆப்பிரிக்காங்கிற பார்த்து போயிட்டு வா, அப்பப்போ ஃபோன் பண்ணுன்னு. சரி பாட்டி நான் பண்ணுறேன். அப்போது உங்கள் அம்மா வந்துட்டு தான், பத்திரமா போயிட்டு வா ஜிமினா சரியா, நாங்கள் எங்களை நினச்சி நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னே அப்போது ஜிமினோட அம்மா தான், ஆமாம் தயாங்கங்க என் பையன் ஊருக்கு போகிறான், எங்கே போனாம அதான் தெரியல அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ உங்களை தான் கேட்குறாங்க, பையன் தயாங்கங்க, அது எனக்கு தெரியலையே அவர் எங்கே போனாருன்னு அப்படி சொல்கிறீங்க. அப்போ தேங்க வந்துட்டு பின்னாடியிலேருந்து, ஜிமேன் மாமா பார்த்து போயிட்டு வா சரியா, நான் வேணா உன்னை அங்கே வந்து விட்டுட்டு போட்டா? இல்லை மாமா நானே போய்க்கிறேன், சரி பார்த்து போயிட்டு வா அப்படி சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஜிமினை வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே டியரி ஐஸோட பாய்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜிமினை சிரிச்சிட்டே உங்களை பார்த்து பாய் காமிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அப்படியே நார்மலாகுது. ஸோ நைட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் தான் ரூமில் உட்காந்துருக்கீங்க. நேற்று நைட்டு நடந்தது தான் உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்குது. பிகாஸ் தாங்க நல்லா குடிச்சிட்டு வந்திருப்பார் இல்லையா, அந்த ரீசனால். மாமா இன்றைக்கும் குடிச்சிட்டு வருவாரா? ஏன் மாமாவுக்கு நம்மளை பிடிக்கல? சரி நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் துவைச்சி வச்ச ட்ரெஸ்லாம் மடிச்சு வச்சுட்ருக்கீங்க. அப்போ தேங்க தான் உள்ளே வராரு. நீங்கள் தேங்க பார்க்குறீங்க. தேங்க ஒரு மாதிரியாக இருக்குது. பிகாஸ் நேற்று அவர் குடிச்சிட்டு வந்திருப்பார் இல்லையா, நீங்கள் அவரை பற்றி என்ன நினச்சிருப்பீங்கன்ற தாட் அவருக்கு இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே வராரு. நீங்கள் தான், மாமா சாப்பிட்டீங்களா, நான் வேணால் சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வாஷ்ரூம் போயிடுறாரு. என்ன இவர் முன்னாடிலாம் ஒரு 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுவார், இப்போ இன்னும் 2 வார்த்தை தான் பேசுகிறாரு
அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தேங்க் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே பெட்டில் படுக்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் தான் ஒரு பில்லோ எடுத்துகிட்டு கீழே வைக்கிறீங்க. அப்போ தேங்க் பார்த்துட்டு, எதுக்கு என்ன பண்ணுற? மாமா கீழே படுக்கிறோம். எதுக்கு நீ கீழே படுக்கிற? இல்லை மாமா அது ஒன்று வேணா, நீ மேலே படு. இல்லை மாமா கீழே படுத்துக்கிறேன், நான் சொன்னேன்னா கேட்கணும், மேலே படு அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு பக்கத்துலேயே பெட் ஓரமாக பில்லோ வச்சுட்டு படுத்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் தான், மாமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. நான் இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படியே நீங்கள் கேட்டோன்னே தாயங்க அப்படியே சீலிங்க பார்க்குறாரு. அப்படிலாம் இல்லை வயன், தூங்கு, தேவலாம் பேசாத அப்படி சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் தான் குளிச்சுட்டு கீழே வரீங்க. அப்போ பார்த்தா அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ரெடியாக கிளம்பி எங்கே நிற்கிறாங்க. என்ன எல்லோரும் எங்கே கிளம்பி நிற்கிறீங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தான் மயன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ நான் நீயும் தான் என்கிட்ட நாங்கள் நேற்றே சொன்னமே அப்படி சொல்கிறாங்க. அப்படியா, ஆனால் இதை பற்றி மாமா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படி சொல்கிறீங்க. ஸோ இப்போ தான் தேங்க வந்துட்டு, நான் மறந்துட்டேன் மயன், நம்ம கோயிலுக்கு போகிறோம், ரெடி ஆகிட்டு வா. சரி மாமா அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ ரூமுக்கு போயிட்டு அழகாக ஒரு லைட் ப்ளூ கலரில் ஒரு சாரீ எடுத்து வியர் பண்ணுறீங்க. தலை நிறைய ஃப்ளவர்லாம் வச்சு அப்படி குங்கெல்லாம் வச்சுக்கிறீங்க. ஸோ தேங்க அப்போ தான் வராரு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு. உங்களை இப்படி பார்த்தோன்னே அவர் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். பிகாஸ் நீங்கள் அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களே பார்த்துட்டே நிற்கிறாரு. அப்போ நீங்கள் தான், மாமா நான் ரெடி ஆகிட்டேன், நம்ம போகலாம். மாமா ரெடி ஆகிட்டேன் போகலாம். சரி அப்படி சொல்லிட்டு அவரும் போயிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு வராரு. ஸோ தேங்கும் அதே மாதிரி ஒரு வேஸ்ட்டு சட்டை தான் கட்டிட்டு வராரு. நீங்கள் தேங்க பார்க்குறீங்க, தேங்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு. நீங்கள் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி பார்க்குறீங்க. ஐயோ மாமா என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, இவ்வளோ நாள் நான் மாமாவை இப்படி பார்த்ததே இல்லையே. ஏன் வயன், மாமா டெய்லி இப்படி தானே இருப்பார், இன்றைக்கி மட்டும் என்ன அவர் உங்கள் கண்ணுக்கு வித்தியாசமாக தெரிகிறாரு. சரி அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் தாயவங்க இப்போ கீழே தான் வரீங்க. உங்கள் அம்மா பாட்டி எல்லோரும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் 2 பேரும் இப்படி கீழே இறங்கி வரதை. அப்போ பாட்டி உங்களை பார்த்துட்டு, அடியோ வயனு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, நீ என் பையனுக்கு வேறு அவளையோ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன், உன்னையும் ஒரு வாட்டி கூட நான் நினச்சி பார்க்கலடி, என் பொண்ணுனா என் பொண்ணு தான், எவ்வளோ அழகாக உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா பார்த்தியா அப்படி சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அம்மா தான், அம்மா சும்மா இருங்க கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லோரும் கிளம்புறாங்க. ஸோ காரில் தான் போகிறாங்க. ஸோ 2 பேர் ரெண்டு ஃபேமிலி 2 காரில் ஏறிட்டாங்க. உங்கள் அம்மா அப்பா, எப்படி சொல்லுது, தாயங்களோட அம்மா, அப்புறம் வந்துட்டு ஜிவினோட அம்மா அப்பா அப்படி சொல்லிட்டு அவங்களாம் ஒரு காரில் ஏறிட்டாங்க. ஸோ இப்போ இன்னொரு காரில் தான் நீங்களும் தாயங்க அண்ட் மற்ற திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ தான் கார் ட்ரைவ் பண்ண போகிறாரு. ஸோ அப்போ தான் நீங்கள், மாமா என்ன நம்ம பைக்கில் போகலாமா அப்படி சொல்லி கேட்குறீங்க. அப்போ தேங்க வந்துட்டு, நம்ம எப்படி பைக்கில் போக முடியும், திங்ஸ்லாம் இருக்குல்ல. இல்லை மாமா, அதை அந்த வண்டியில் ஏற்றி வச்சுட்டு நம்ம பைக்கில் போகலாமா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை பைக்கில் போகணுன்னு, ஆனால் இது வரைக்கும் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போனதும் இல்லை, நான் போனதுமே இல்லை அப்படி சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் போயிட்டு இப்போ புல்லட் தான் எடுத்துகிட்டு வராரு. ஸோ நீங்கள் அழகாக ஏறி உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு எங்கே பிடிக்கிறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே தாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் சரியாக பிடிக்காததுனால ஆடிட்டே வரீங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஆடிட்டே வரீங்க. அப்போ தாங்க வந்துட்டு தான், என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா. என்னாச்சு மாமா? அது எங்கே பிடிக்கிறதுன்னு தெரியல, அதான். என் ஷோல்டரை பிடிச்சிக்கோ. ஷோல்டரை பிடிச்சிக்கோ. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் தயங்கோட ஷோல்டரை கை வச்சுக்கிறீங்க. ஸோ தயங்க இந்த ஃபீல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்துருக்க மாட்டார். ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கும் அதே தான், ப்ளஷ் ஆகுறீங்க. மயன் என்னத்துக்கு நீ ப்ளஷ்ஷெல்லாம் ஆகுற, என்னமோ போ அப்படி சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கோயிலுக்கு போய் ரீச் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ நீங்களும் தாங்க தான் பைக்கில் வரீங்க. அதை பார்த்தோன்னே உங்கள் பாட்டிக்கு கையிலே பிடிக்க முடியல. ஐயோ என் மகனும் என் பேத்தியும் எவ்வளோ பொருத்தமாக இருக்காங்க இல்லை அப்படி சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஊருக்காரங்களும், ஆமாம் நம்ம தம்பிக்கு வேறு எங்கே பொண்ணு தேடி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்க மாட்டான், வயனை பெற்றதுக்கு வயனோட அம்மா அப்பா தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. உங்கள் அம்மா அப்பாவும் அப்படி சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வரீங்க. என்னாச்சு எல்லோரும் சீக்கிரம் வந்துட்டீங்க? நாங்கள் என்னம்மா உன்ன மாதிரி ஜோடியாவாக வரோம் லேட்டாக வரத்துக்கு அப்படி எல்லோரும் சிரிக்கிறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தேங்க தான், போதும் பூஜை ஆரம்பிங்க அப்படி சொல்கிறாரு. ஸோ மற்றபடி மற்ற பூஜைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு தேங்க்கோ மாலை மாற்றுறது அந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்து முடியுது. ஸோ அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஸோ அப்போ உங்கள் பாட்டி தான், சரிப்பா நீயும் வயனை கிளம்புங்க. எதுக்கு நானும் வயனை கிளம்பணும், வாங்க எல்லோரும் சேர்ந்து கிளம்பலாம். இல்லைப்பா ஆக்சுவலாக உனக்கு கல்யாணமானா ஒரு 2 நாள் நம்ம கோயிலே இருந்து தங்கிட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு வரோன்னு நான் வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் பாட்டி இதெல்லாம் சொல்லவே இல்லை, அதெல்லாம் மாதிரி சொல்லிக்கிருப்பாங்க, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் தங்க போகிறோம், நீனும் தங்க மட்டும் கிளம்புங்க. பாட்டி நாங்கள் 2 பேர் மட்டும் எப்படி
புதுசாக கல்யாணம் ஆனவங்க இந்த மாதிரி கோயிலெல்லாம் தங்கக்கூடாது. ஸோ நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க அப்படி சொல்லி உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. அப்போ தயங்க வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இருக்கோம். டேய் சொல்கிறான்ல போ. அக்கா இல்லைக்கா. டேய் போடா, பையனு வர சின்ன பொண்ணு, இந்த மாதிரிலாம் தங்கக்கூடாது. நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போய் தனியாக இருங்க. சரின்னு சொல்லிவிட்டு நீங்களும் தயங்கும். இப்போ பைக்கில் தான் திரும்பி கிளம்பி வரீங்க. ஸோ வரப்போ உங்களுக்கு ரொம்ப பசிக்குது. அது தயங்கு தெரியுது. பசிக்குதா? ஆமாம் ஆமாம். நீங்கள் இங்கே எங்கேயுமே கடலையே. சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போனால் யாருமே இல்லை. அவங்க போக்குறதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ தேங்க் தான். சரி உனக்கு சமைக்க தெரிஞ்ச இல்லைனா நான் வேறு யார்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை மாமா நானே சமைச்சிட்றேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போ தாயங்க ஃப்ரெஷ்ஷாக மேலே போயிட்டாரு. ஸோ நீங்களும் உங்கள் அம்மா ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு லைட் வெயிட் சாரீ எடுத்து கட்டிக்கிறீங்க. நல்லா தூக்கி ஒரு கொண்டை மாதிரி போட்டுக்கிறீங்க. ஸோ அந்த சாரியோட பல்லு எடுத்து உங்கள் இடுப்பில் சொருவிக்கிறீங்க. உங்கள் பேக் போஸ்ட்டும் நம்மளாம் ரிவீலாக தெரியுது ஃப்ரண்ட்லேயும் தான். ஸோ நீங்கள் அப்படியே கிச்சன் போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே தேங்க் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈரத்தலையோட கீழே வராரு. ஸோ அப்படியே கிச்சன் பக்கமாக தான் வராரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே உங்களை பின்னாடியிலேருந்து பார்க்குறாரு. தேங்க் ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன இப்போ எப்படி இருக்கா? எப்பவுமே அவள் இப்படி இருக்க மாட்டாளே. நம்ம அக்கா பண்ணா இவ சூப்பராக இருக்கு பின்னாடி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. என்னடா பண்ணுறேன் இல்லை பார்க்குற தப்பு. என்னடா தப்பு? அவன் பொண்டாட்டி நான் பார்க்கலாம் தப்பு அப்படி சொல்லிட்டு தேங்குள்ளே ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. ஸோ அப்படியே நேராக கிச்சன் தான் வராரு. ஸோ நீங்கள் தேங்க கவனிக்கல. நீங்கள் பாட்டு வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ தேங்க அப்படியே உங்கள் பின்னாடி வந்து அவங்க இப்போலாம் கை வைக்கிறாரு. நீங்கள் ஜர்க் ஆகிட்றீங்க, பயந்துட்டுறீங்க. அப்படியே திரும்புறீங்க, பார்த்தா தேங்க தான். ஸோ அகெயின் நீங்கள் திரும்பி ஒர்க் பண்ணுற வேலையை பார்க்குறீங்க, கட் பண்ணுற வேலையெல்லாம். ஸோ அகெயின் தேங்க வந்துட்டு உங்களோட இப்பில் ஒரு கையை வச்சு நல்லா ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மாமா மாமா என்ன பண்ணுறீங்க? அப்போ தேங்க அவரோட கழுத்தை எடுத்துகிட்டு வந்தேன், அவங்களோட சின்ன எடுத்துகிட்டு வந்தேன் உங்களோட ஷோல்டர் மேலே வச்சுட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி புதுவிதமான ஃபீலிங்காக இருக்குது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க. தேங்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் பெல்லியை சுற்றி ரப் பண்ணிகிட்டே இருக்க. ஸோ என்ன நினச்சாலும் தெரியல, சடனாக கையெடுத்துட்டு வேகமாக அங்கேருந்து போய்ட்றாரு. நீங்கள் என்னாச்சுன்ற மாதிரி பார்க்குறீங்க. சரி அதுக்கப்புறம் நீங்களும் அதை கண்டுக்கல. ஸோ அப்படியே குக்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் தான் வைக்கிறீங்க. ஆனால் தேங்க எங்கே போனாரு தெரியல. எங்கே போனார்? மாமா 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 எங்கே இருக்கீங்க மாமா அப்படி சொல்லிட்டு அப்படி கொல்லப்புறம் பக்கமாக வந்தீங்கன்னா தேங்க அங்கே தான். தேங்க என்னடா பண்ண? அவனை என்னடா நினச்சிருப்பா? ஓ கடவுளே நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியலையே. சட் 50 வயசு ஆக போத்த கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணு ஷோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் தான் மாமா என்னாச்சு மாமா? டின்னர் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். நான் வரேன் நீ போ. என்னாச்சு மாமா? ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிட்ட வந்து தேங்கோட நெத்தியில் தான் கை வைக்கிறீங்க. என்னாச்சு மாமா? உடம்பு இது சரியில்லையா? அது வந்து அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறாரு. ஆக்சுவலாக தேங்க்கு ரொம்ப மூடாயிடுச்சு, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்கள அப்படி பார்த்த உடனே. ஸோ தேங்கும் அப்படி உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் விறுவிறுத்து சமைச்சிருப்பீங்களா? ஸோ உங்களோட நெத்திலலாம் அப்படியே ஸ்வெட்டாக இருக்குது. ஸோ ஸ்டில் நீங்கள் அதே மாதிரி பல்லு எடுத்து உங்கள் இடுப்பில் கட்டின மாதிரி தான் இருக்கீங்க. அதனால ரிவீலாகவே தெரியுது. ஸோ தேங்க்குன்னா ஒரு மாதிரி ஆடுது. என்னாச்சு மாமா? ஏன் ஒரு மாதிரி வேர்க்குது? ரொம்ப சரியில்லையா? நம்ம வேணால் வைத்தியர்கிட்ட போகலாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தேங்க என்ன நினச்சாருன்னு தெரியல, சடனாக அப்படியே உங்களை அங்கே இருக்க வாலில் சாய்ச்சிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் என்னடா இது கல்யாணமாகி 2வது நாள் இப்படி கிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க தயாங்க. ஆனால் தயாங்கண்ணா அது எதையுமே கண்டுக்கல. ஒரு பாட்டு நல்லா ஆஷாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் தயாங்க கூட பேக் கிஸ் பண்ணலாம் தான் பார்க்குறீங்க, ஆனால் உங்களால் முடியல. ஏன்னா தேங்க அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஹேண்ட்ஸை வச்சு உங்கள் பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்கள் பின்னாடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தேய்க்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே கண்ணை மூடி அந்த கிஸ்ஸை நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. சடனாக தேங்க திரும்ப தள்ளிட்டு அங்கேருந்து வேகமாக போயிடுறாரு. நீங்கள் என்னாச்சு இந்த மாமாவுக்கு? கிட்ட வராரு, கிஸ் பண்ணுறாரு, அப்புறம் போயிடுறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ தேங்க டைனிங் டேபிளில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. அவங்க நீ தப்பு பண்ணுறடா, தப்பு பண்ணுற, அது பண்ணாத அப்படின்ட்டு யோசிச்சுருக்காரு. மாமா சாப்பிடுங்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவரும் சாப்பிட்றாரு. நடுவில் அவருக்கு மாமா என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா இந்த தண்ணி குடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேங்கோட தலையிலே தட்டி தண்ணி குடிக்கிறீங்க. தயம் உங்களே பார்த்துட்டு தான் குடிக்கிறாரு. ஸோ அப்படி சாப்பிட்டு முடிச்சிடறாரு. ஸோ நீங்களும் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ தேங்க மேலே போயிட்டார், நீங்கள் அப்போ தான் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ்ஷியாக இருக்குது. பையன் என்னடி புதுசாக வெக்கமெல்லாம் பண்ணுறேன்? இல்லை மாமா உன்னை அப்படி கிஸ் பண்ணதே இல்லையே. ஷோ பையன் உனக்கு இந்த கல்யாணம் ஸ்டார்டிங்கில் பிடிக்கல தானே, இப்போ ஏன் உனக்கு பிடிச்சிருக்கு? ஏன்னா எனக்கு மாமா பிடிச்சிருக்கு.
ஏன் அப்படி சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படி 10 கேரக்டர் இருக்க மாதிரியே. ஸோ அப்படியே நீங்கள் வெஷல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ மேலே தான் வரீங்க. தயாங் ஷர்ட்லெஸ்ஸாக படுத்திருக்காரு. உங்களுக்கு தயாங் அப்படி பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன மாமா இப்படி படுத்திருக்காரு, ஐயோ அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அந்த சைடில் போயிட்டு பெட்டில் உட்காடுறீங்க. ஸ்டில் அதே போஸ்டில் தான் இருக்கீங்க. ஸோ தயாங்க்கு உங்களை பின்னாடி இருந்து பார்க்க இன்னும் மூடாகுது. ஐயோ இப்போ வேற சும்மா இருக்க மாட்டாளே, இப்படி போஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்காளே. ஏன் மாமா என்னாச்சு மாமா, ஏதாச்சும் வேணுமா? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, தூங்கலை. தூங்கணும் மாமா, தூங்க போகிறேன். சரி தூங்கு அப்படி சொல்கிறாரு. என்ன இவர் தூங்கலை எல்லாம் கேட்குறாரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுக்கிறீங்க. அதே போஸ்ட்லேயே திருப்பி படுத்துக்கிட்டீங்களா? தயாங்க்குனா மூடு கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அப்படியே கொஞ்சமாக கிட்ட வராரு. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே தூங்கியிருப்பீங்க. ஆனால் தயாங்க்கு தூக்கமே வந்திருக்காது. ஸோ அவருக்கு உங்களை அந்த மாதிரி பார்த்தது மட்டும்தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சமாக கிட்ட வராரு. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. கிட்ட வந்து அப்படியே உங்களை பேக்லேருந்து ஹக் பண்ணி கிட்ட இழுத்து டைட் ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு அது சென்ஸ் ஆகி நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. மாமா என் தள்ளி போகாதடி ப்ளீஸ்டி, மாமா என்ன ஆச்சு, என் தள்ளி போகாத அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அம்மா என்ன ஆச்சு, என் தள்ளி போகாத ப்ளீஸ் தள்ளி போகாத அப்படி சொல்லிட்டு அவர் கையை வச்சு உங்களோட செஸ்ட் கிட்ட எடுத்துகிட்டு வர்றாரு. அம்மா ப்ளீஸ் சொல்லிட்டு உங்களோட செஸ்ட்டில் கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ தயாங்கோட மூமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, மூடு வருது. நீங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தாங்க அப்படியே பொறுமையாக உங்களை திருப்புறாரு. அப்படியே திருப்பி உங்கள் கண்ணை தான் பார்க்குறாரு. நீங்கள் தேங்க பார்க்க முடியாமல் கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ தேங்க அப்படியே பொறுமையாக கிட்ட வந்துட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் பேக் கிஸ்லாம் பண்ணல, அந்த கிஸ்ஸை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தேங்கோட ஆன்ஸை வச்சு உங்கள் செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே தேங்க நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ தேங்க உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்படிங்க மாமா நான் உனக்கு கேட்கவா, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படி சொல்லி கேட்குறீங்க. தயாங்க்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஸோ சடனாக உங்களை தள்ளிட்டு அவர் அந்த பெட்டோட கார்னரில் போய் படுத்துக்கிறாரு. உங்களுக்கு அது மாதிரி ஒரு மாதிரி வலிக்குது. என்ன அவர் லவ் பண்ணுறீங்களான்னு தானே கேட்டேன், தள்ளிட்டு போய் படுத்துட்டாரு. அப்போ அவர் என்ன லவ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி படுத்துக்கிறீங்க. இந்த சைடு திரும்பின தயாங்க்னா என்னடா பண்ணேன் பதில் சொல்லாமல் இப்படி திரும்பி படுத்துட்டேன். அப்போ என்ன நினச்சிருப்பா, நம்மளை அதுக்காக யூஸ் பண்ண வந்தான்னு நினச்சிருப்பா. கடவுளே ஷிட் அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் திரும்பி தூங்கிட்டு இருப்பீங்க. சரி காலைல பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவரும் தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகுறீங்க. ஸோ தயாங் பக்கத்தில் தான் படுத்திருக்காரு. உங்களுக்கு அவர் அப்படி சொன்னதுலேருந்து ஒரு மாதிரியாக பதில் சொல்லாமல் திரும்பிட்டார் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போயிட்டு வாசலாம் தெளித்து கோலமெல்லாம் போட்டுட்டு இப்போ காஃபி தான் போட்டுட்ருக்கீங்க. உங்கள் மண்டைக்குள்ளே அந்த விஷயம் தான் ஓடிட்டே இருக்குது. ஏன் மாமா பதில் சொல்லலை, அப்புறம் எதுக்கு நம்மளை கிஸ் பண்ணணும், அப்புறம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்படி காஃபிலாம் போட்டு மேலே தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ இன்னும் தேங்க் தூங்கிட்டு தான் இருக்காரு. ஸோ அப்போ நீங்கள் தான் வெடுக்குன்னு அந்த காஃபி டம்ளரை அப்படியே அந்த டேபிளில் வச்சிடுறீங்க. அந்த சவுண்ட் கேட்டு தாங்க எழுந்திரிச்சிக்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை, அங்கேருந்து போகலான்னு போகிறீங்க. அப்போ தாங்க தான் ஏன் சொல்லுங்கள் மாமா, அது நேற்று நைட்டு மாமா நான் இதையும் கேட்க விரும்பலை, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஸோ தேங்க சரி அப்படி சொல்லிட்டு அந்த காஃபி எடுத்து குடிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக உங்கள் காஃபி அவர் வந்து அப்போலேருந்தே குடிப்பார் நீங்கள் போடுறதுலாம். பட் இப்போ அவருக்கு அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ அப்படியே அவரும் குளிச்சுட்டு கீழே வராரு வயலுக்கு போகிறதுக்காக. ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி டேபிளில் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்போ தேங்க வந்துட்டு ஏன் நீ சாப்பிட்டியா, இல்லை மாமா நீங்கள் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. தேங்கண்ணா ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணுறா, இவ்வளோ பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டாலோ அப்படி சொல்லிட்டு உங்கள் பின்னாடி தான் வராரு. ஸோ தேங்க வந்துட்டு ஏன் சொல்லுங்க மாமா ஏதாச்சும் வேணுமா, இல்லை நான் வந்து அது என்ன மாமா உங்களுக்கு வயலுக்கு டைம் ஆச்சுல நீங்கள் கிளம்புங்க. இல்லை நேற்று நைட்டு மாமா நேற்று நைட்டு நான் எதையும் கேட்க விரும்பலை, புரியுது உங்களுக்கு என் மேலே லவ்வெல்லாம் இல்லைன்னு எனக்கு தெரியும், அதை பற்றி பேச வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடிடுறீங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, உங்களை ஹர்ட் பண்ணிட்டோமான்னு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அவரும் இதுக்கப்புறம் அதுவுமே பேசலை. அவரும் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அவர் வயலுக்கு போயிடுறாரு. அவருக்கு வயலுக்கு போனதுலேருந்து அதே யோசனை தான். இன்றைக்கி அவரோட கூலி ஆட்களுக்கெலாம் சம்பளம் தர நாள். ஸோ அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ தாங்க இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. வீட்டுக்கு ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லேண்ட்லைன் ஃபோனுக்கு ஃபோன் வருது. நீங்கள் அப்போ தான் மாப் போட்டு முடிச்சிருப்பீங்க. யார் ஃபோன் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு ஹலோ யார், அதான் மாமா நீங்களா, ஆமாம் மத்தியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு வர முடியுமா, வயலுக்கா மாமா, ஆமாடி
சரி மாமா நான் கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேறு எதுவுமே பேசாமல் கட் பண்ணிட்டீங்க. என்னது என்ன அதுக்குள்ளே கட் பண்ணிட்டா? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் அந்த ஆலமரத்துக்கு கீழே உட்காடுறாரு எல்லாருக்கும் சம்பள பணம் கொடுக்கறதுக்காக. ஸோ உங்கள் நினைப்பிலே காசெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்ருக்காரு. பக்கத்தில் இருக்க இன்னொரு ஆள் தான், ஐயா நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க. அதிகமாக கொடுக்குறேண்ணா? இல்லையே கரெக்டாக தான் கொடுக்குறேன். இல்லையா நீங்கள் 400 ரூபாய் அதிகமாக கொடுக்குறீங்க. ஓ சரி சரி பரவாயில்ல வச்சுக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு தேங்க்கு என்னோட கவனமாக இரு வேலை தான் முக்கியம் அப்படின்ட்டு மாலையில் கவனம் செலுத்துறாரு. ஸோ அப்படியே மணி 1 மணி ஆயிருக்கும். ஸோ நீங்கள் அப்போ தான் வயல் பக்கமாக வரீங்க பெரிய கேரி பேக்கை தூக்கிட்டு. ஸோ ஒரு லைட் ப்ளூவில் லைட் ப்ளூ சொல்ல முடியாது, ஒரு டார்க் ப்ளூவில் ஒரு சாரீ மாதிரி கட்டியிருக்கீங்க. அது நல்லா ஜார்ஜெட் சாரீ தான். ஸோ அதனால் எடுத்து பல்லு மாதிரி இடுப்பில் கட்டிட்டு ஸோ அழகாக கிளாக் போட்டு அழகாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க. ஸோ அந்த தாலியோட ஸோ அப்படியே வரீங்க, நடக்க முடியாமல் நடந்து வரீங்க. பிகாஸ் அது ஒரு மாதிரி இல்லை வயல்லாம். ஸோ தேங்க் தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட வேகமாக வராரு. ஏன் மாமா இந்தாங்க சரி அப்படி சொல்லிட்டு எப்படி ஒரு ஆலமரத்துக்கிட்ட போய் உட்காருறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் வாழையிலெல்லாம் விரிச்சிட்டு அதில் ஓப்பன் பண்ணி ஃபுட்டெல்லாம் வைக்கிறீங்க. கொஞ்சம் நான்வெஜ் கொஞ்சம் வெஜ் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே தேங்க் பிடிச்சது தான். ஏன் இதெல்லாம் எனக்கு பிடிச்சதாச்சே. ஆமாம் மாமா உங்களுக்கு தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் சாப்பிட்றாரு. ஸோ அப்படி பார்த்துட்டு நீ சாப்பிடல? இல்லை மாமா நீங்கள் சாப்பிடுங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவரும் சாப்பிட்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே அங்கே எந்திக்கிறீங்க. எங்கே போகிற? கொஞ்ச நேரம் வயலை சுற்றி பார்த்துட்டு வரேன். ஏன் உட்காரு நான் சுற்றி காட்டுறேன். இல்லை மாமா நானே பார்த்துக்கிறேன். வயன் ஒரு நிமிஷம். மாமா எதுக்கு இப்படி பண்ணுற? அது இந்த பார் வயன் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். உடனேலாம் என்னால் உன்னை லவ் பண்ண முடியாதுரி. அப்போ முத்து மட்டும் கொடுக்க முடியுமா அப்படி சொல்லி கேட்குறீங்க. தேங்க் என்ன பதில் சொல்கிறதே தெரியல. ஸோ அப்படியே அமைதியாகிடுறாரு. சாப்பிட்டு நீங்களும் அந்த கேரி பேக்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ ஈவினிங் ஆகுது. ஸோ தேங்க் வராரு. ஸ்டில் உங்கள் வீட்டில் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் 2 நாள் அன்றைக்கி தான் வருவாங்க. ஸோ நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. தேங்க் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு வயன் சொல்லுங்கள் மாமா இந்த அப்படி இது உனக்காக தான். என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா அதில் மல்லிப்பூவும் அல்வாவும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இது படத்துலலாம் வாங்கிட்டு வருவாங்களே அது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தேங்க் தான் இது உனக்கு தான். தேங்க்ஸ் மாமா அப்படி சொல்லி வாங்கிக்கிறீங்க. ஸோ அந்த பூவை எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ தேங்க் தான். பூ வச்சுக்கலையா? இப்போயா? ஆமாம் பூ வாடிடும்ல. சரி மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வைக்கலான்னு போகிறீங்க. அப்போ தேங்க் தான் வந்துட்டு நான் வச்சு விடுவா. சரி மாமா அப்படி சொல்கிறீங்க. ஸோ தேங்க் உங்களுக்கு பூ வச்சு விட்றாரு. அந்த ஃபீல் ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. 2 பேத்துக்குமே நல்லாயிருக்கு. ஸோ அப்படி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அந்த அல்வாவை பார்க்குறீங்க. உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ தேங்க் அதை பார்த்துட்டு சாப்பிடு ஏன் அதையே பார்த்துட்ருக்கேன். சரி மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமா அல்வா ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா? உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு மாமா அப்படி சொல்லிட்டு இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படி சொல்லி அவர் வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ தேங்க் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. ஸோ தேங்க் அப்படியே உங்கள் கையிலேருந்து அதை வாங்குறாரு. அப்போ அவரோட டங்க் அப்படியே உங்கள் ஃபிங்கர்ஸ்லலாம் படுது. ஸோ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கையை எடுத்துடுறீங்க. ஸோ அப்போ சாரிடா தேங்க் வந்துட்டு வயன் சொல்லுங்கள் மாமா நாளைக்கு திருவிழாக்கு போகலாம். திருவிழாக்கா? ஆமாடி திருவிழாக்கு தான். நாளைக்கு 10 மணிக்கு ரெடியாக இருக்கு சரியா? சரி மாமா அப்படி சொல்கிறீங்க. ஸோ நைட்டு அப்படியே தூங்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஒரு லெமன் எல்லோ கலரில் ஒரு சாரீ கட்டுறீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ அதுக்கு மேட்சாகவே பேங்கிள்ஸ்லாம் போடுறீங்க லெமன் எல்லோ கலரில். அழகாக ஒரு தாலி, கழுத்தில் குட்டி செயின், அழகாக பொட்டெலாம் வச்சுட்டு பூலாம் வச்சுட்டு அழகாக ரெடியாக இருக்கீங்க. ஸோ தேங்க் அப்போ தான் எந்திக்கிறாரு. அப்போ நீங்கள் தான் மாமா 10 மணிக்கு போகணுன்னு சொன்னீங்க, இப்போயும் 9 கால் ஆகிடுச்சு, சீக்கிரம் ரெடியாக. சரி பாய் அப்படி சொல்லிட்டு அப்போ தான் கண்ணை ஃபுல்லாக திறந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப அழகாக நிற்கிறீங்க. ஒரு கண்ணுக்கு நீங்கள் அப்படியே தேவதை போல தெரியுறீங்க. தேங்க பொண்டாட்டி என்னோட இவ்வளோ அழகாக இருக்கா? அக்கா மனை எவ்வளோ நாள் எப்போ ரசிக்காம விட்டேன். ஷோ இடிப்போம் முதுகும் தப்பு அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட்டு போயிடுறாரு. ஸோ நீங்களும் கீழே பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ தேங்க ஒரு மாதிரி லெமன் எல்லோ கலரில் தான் ஷர்ட் போட்டிருப்பாரு. உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ தேங்க அதை பார்த்து என்னடி நல்லா இருக்கணா? உங்களுக்கு என்ன மாமா நீங்கள் அழகாக இருக்கீங்க, என்ன மாதிரி மேட்சாக போட்டிருக்கீங்க? அப்போலாம் இல்லை இது பொண்ணு தோணுச்சு அதனால் போட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ கூட எனக்காக போட்டுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரே அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அப்படி வந்துட்டு 2 பேரும் கிளம்பி இப்போ பைக்கில் தான் ஏறி உட்காடுறீங்க. ஸோ தேங்க் வந்துட்டு ஏன் இப்போ பிடிச்சிக்கோ மாமா, ஏன் இடுப்பை பிடிச்சிக்கோடி, ஷோல்டர்லாம் அன்றைக்கி கஷ்டப்பட்டு தானே வந்தேன், இடுப்பு பிடிச்சிக்கோ. சரி மாமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் தேங்கோட இப்போ டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. தேங்க் ரொம்ப சுகமாக இருக்குது. அந்த ஃபீலே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இவ்வளோ நாள் வரைக்கும் அவருக்கு அந்த மாதிரி ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டார். ஸோ அப்படியே 2 பேரும் திருவிழாக்கு போகிறீங்க. செம்ம கூட்டமாக இருக்குது.
ஸோ அந்த கூட்டத்தில் நீங்கள் எங்கேயும் தொலைஞ்சிட்டு போகிறீங்களோன்றதுனால உங்கள் ஹேண்ட்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு அது நல்லாயிருக்கு மாமா. ஆமாடி, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் கையை பிடிச்சிக்கிட்டேன் அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர் கையை பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அங்கே நிறைய இருக்கும்ல திருவிழானா, இன்னும் நிறைய வளையல், கண்ணாடி கொலுசு அந்த மாதிரி எல்லாமே விற்பாங்க இல்லையா, அந்த பலூன் ஷூட் பண்ணுறது, ராட்டணும், அது எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே ஒரு வளையல் கடை இருக்குது. அதை பார்த்தோன்னே மாமா எனக்கு வளையல் வேணும், வாங்கி தெரியா? சரிடி வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே உங்களுக்கு எந்த வளையல் நல்லா இருக்குன்றது உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியல, பிகாஸ் நிறைய இருக்குது. மாமா இங்கே பாரு, இங்கே நிறைய வளையல் இருக்குது, எனக்கு எது பிடிச்சிருக்குன்னே தெரியல மாமா, நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு இதெல்லாம் தெரியாதுடி, நீங்கள் ஒரு வாட்டி பாருங்க மாமா அப்படி சொல்கிறீங்க. ஸோ தயங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு பேங்கிளாக பார்த்துட்ருக்காரு. அங்கே ஒரு க்ரீன் கலர் பேங்கிள் இருக்குது, கிளி பச்சை கலர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேங்கிள் ப்ளெயினாக இருக்குது. ஸோ அதை எடுக்கிறாரு. இது நல்லா இருக்கும்ல அப்படி சொல்லி காட்டுறாரு. அம்மா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நல்லாயிருக்கு அப்படி சொல்லி நீங்கள் அதை வாங்கிக்கிறீங்க. ஸோ தயங்க அதை வாங்கி கொடுக்குறாரு. அப்போ அந்த கடைக்கார பாட்டி தான், எப்பா வாங்கி கொடுத்தா மட்டும் பட்டாது, கையில் போட்டு விடு, கொண்டாடி தானே அப்படி சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அப்படியே நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. தயங்க வந்துட்டு அதில் பாட்டி போட்டு விடுப்பா அப்படி சொல்கிறாங்க. ஸோ தயங்கம் அந்த பேங்கிள்ஸ் எடுத்து உங்கள் கையில் போட்டு விடுறாரு. ரொம்ப அழகாக இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் லெமன் எல்லோ கலரில் போட்டிருப்பீங்களா, இப்போ இந்த க்ரீன் கலர் மேட்ச் ஆனதுனால ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ தயங்கம் உங்களை சிரித்து பார்க்குறாரு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் தேங்க்ஸ் சிரிக்கிறத பார்க்குறீங்க. அப்போ உங்கள் மனசில் பையன் என்னடியே உன் மாமாவுக்கு சிரிக்கணும்னு தெரியுமா, இவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு, இவர் சிரித்தா அந்த பல்லெல்லாம் அழகாக தெரியுது, ஐயோ என் புருஷன் ரொம்ப க்யூட்டாக இருக்காரே அப்படி சொல்லிட்டு நீங்கள் தயங்கியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தயங்கு தான் பையன் போகலாமா, போகலாமாம்மா அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ அங்கே நிறைய பொம்மைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தயங்க உங்களுக்கு வாங்கி தராரு. ஸோ சாப்பிட்றதுக்காக நீங்கள் போகிறீங்க. ஸோ அங்கே நிறைய சாப்பாடெல்லாம் விற்றுட்ருக்காங்க, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம். அம்மா இது நல்லா இருக்கு, நீ சாப்பிட, அம்மா இது நல்லா இருக்குடா அப்படி சொல்லிட்டு போட்டுறீங்க. எப்படி சொன்னேன் மாமா சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அப்படியா, வேறு எதுவும் சொன்ன மாதிரி இருந்துச்சு? அதெல்லாம் இல்லை மாமா. அதானே சொன்னேன். இல்லை மாமா, சாரி மாமா, தெரியாமல் சொல்லிட்டேன். பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு தான் வரீங்க. நீங்கள் டைட்டாக பண்ணியிருக்கீங்க தாங்க. ஸோ தயங்க சிரிச்சிட்டு, என்னடி நீங்கள் என்ஜாய் பண்ணியா? ரொம்ப மாமா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தெரியுமா, நீ எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்து பாரு, எவ்வளோ இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்கள் அம்மா அப்பாவும் வந்திருப்பாங்க, எல்லோரும் வந்திருப்பாங்க. இப்படியே தான் டேஸ் போகுது. நீங்களும் தயங்க ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஒன் டே இப்போ வந்துட்டு செம்ம மழை. ஸோ தயங்க வயலில் தான் மழையில் நனைஞ்சிட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து லேண்ட்லைனில் தயங்கு கால் பண்ணுறீங்க. மாமா என்னாச்சு, இன்னும் என் வீட்டுக்கு வரல? இல்லடி இங்கே ஒரே மழையாக இருக்குது, அதனால தான் நின்றுட்டுருக்கேன். மாமா எனக்கு உனக்கு பார்க்கணும், சீக்கிரமாக வா. வரேன் அப்படி சொல்லிட்டு தேங்க் காலை கட் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு தான் வராரு. மணி 10 ஆயிடுச்சு, வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் தான் இப்போ வாசல்லே உட்காந்துருக்கீங்க. ஸோ தேங்காக. ஸோ தேங்க் வராரு. மாமா என்னடா இப்படி நினச்சி போயிருக்கேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, மாமா என்ன இப்படி நினச்சி போயிருக்கீங்க, அச்சோ வாங்க அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு தவலை எடுத்து தேங்க் தலையில் துவட்டி விடுறீங்க. ஸோ தேங்க் அப்படியே உங்கள் இப்போ பிடிச்சிக்கிட்டு எடுத்துக்கிறாரு. மாமா என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ அழகாக நின்னா எப்படி ரசிக்காமல் இருக்க முடியும், அப்படியா நான் அழகாக இருக்கேனா அப்படி சொல்லிட்டு தொடச்சிட்டே கேட்குறீங்க. தேங்க் அப்படியே உங்கள் நெக்கை ஸ்மெல் பண்ணிவிட்டு, ரொம்ப அப்படிங்க மாமா நான் கேட்கவா? கேளுடி, நமக்கு கல்யாணமாகி 2 மாதம் ஆகுது, இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட ஒரு வாட்டி கூட எனக்கு ஒன்று பிடிக்கும் வயன் அப்படி நீங்கள் எதுவுமே சொன்னது இல்லையே அப்படி சொல்லி கேட்குறீங்க. அப்போ தேங்க் வந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அம்மா வயன் உங்களுக்கு தெரியுமாடி? என்ன மாமா, நான் ஒருத்தைய விரும்பினேன் அப்படி சொன்னோன்னே உங்களுக்கு அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் கொஞ்ச நாள் தேங்க் கூட இருந்தப்பே உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கும், நீங்கள் அவரை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ தேங்க் வந்து ஒரு பொண்ணை விரும்பணும்னு சொன்னோன்னே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் தான் ஆமாம்மா சொல்கிறீங்க. ஆமாம் வயன், 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே திருவிழாவில் தான் நான் ஒருத்தையை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நேசித்தேன். போயிட்டு அவகிட்ட என் காதலை சொன்னேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? என்ன சொன்னான்? நான் பட்டிக்கடான், எனக்கு ஒன்றுமே தெரியாதான், அவள் வெளிநாட்டில் படிக்கணுமா, பெரிய பெரிய வாழ்க்கைலாம் வாழணுமா, அதெல்லாம் என்னால் தர முடியாது, அப்புறம் எப்படி ஒன்று கல்யாணம் பண்ணிக்க முடியும், இன்னும் எப்போ நான் காதலிக்க முடியும்னு சொல்லிட்டு என்னை வேணான்ட்டு போயிட்டான். அதுக்கப்புறத்துலாம் எனக்கு இந்த கல்யாணத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை வயன். அம்மா சொல்லுவாங்க, அக்கா சொல்லுவாங்கன்ற காரணத்துக்காக தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் நீ தெரியுது பண்ணதுக்கு பேரில் ஒரு லவ்வே இல்லைன்ட்டு. என்னை எப்படி பார்த்துக்கணும் தெரியுமா? ஸ்டார்டிங்கில் எனக்கு உண்மையில அப்படி ஒரு எண்ணமே இல்லை வயன். ஏன்னா நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்ததுனால உண்மையில எந்த எண்ணமே இல்லாமல் தான் இருந்தேன்.
ஆனால் நீ காய்ச்ச அந்த அன்பும் அந்த அக்கறையும் எனக்கு உனக்கு பிடிக்க வச்சிருச்சு வயன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே தயங்க பார்க்குறீங்க. வயன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் வயன். இந்த இங்கிலீஷ்லலாம் என்னமோ சொல்லுவாங்களே, உனக்காக கற்றுக் கூட வச்சிருந்தடி அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஐ லவ் யூ மாமா அப்படி சொல்கிறீங்க. இதாண்டி ஐ லவ் யூ. என்ன சொன்ன? ஐயோ மாமா நீ என்னடி சொன்ன? மாமா அது ஒன்றும் இல்லை. அப்போது உனக்கும் எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஸோ இப்போ தயங்கும் ஐ லவ் யூ டுடி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்களை இப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அந்த தயங்க கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஆமாம் இப்போ என்ன சொன்னீங்க? பொண்டாட்டி தானே சொன்னீங்க. ஆமாடி பொண்டாட்டி, என் பொண்டாட்டி தாண்டி, என் சொல்ல பொண்டாட்டி, என் அழகு பொண்டாட்டி, என் புஜ்ஜு பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே இந்த கிஸ் ஈட்டப்பாகுது. ஸோ தயங்க ஈரமாக வர இருக்காரா? ஸோ டக்குன்னு ஒரு ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு அப்படியே உங்களை பெட்டில் போட்டுட்டு உங்கள் மேலே தான் ஓராகிறாரு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்குள்ளே எந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் இருந்திருக்காது. ஸோ அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு உங்கள் நெக்கை கிஸ் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் மாதிரி இருக்கு வேண்டாமே என்னடி வேணாங்க பொண்டாட்டி கல்யாணம் 3 மாதம் ஆகுதுடி. இந்த பாரு ஆல்ரெடி எனக்கு 40 வயசு ஆக போகுது. எனக்கு என்னடி குழந்தை பற்றி வேணாமா ப்ளீஸ்டி, எனக்கு அப்பா ஆகணும்னு ஆசையாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி மாமா அப்படி சொல்லிடுறீங்க. ஸோ தயங்கம் அப்படியே ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே உங்கள் சாரியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டில் தான் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. தயங்கோட அந்த மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே உங்கள் இப்பில் போயிட்டு கிஸ் பண்ணுறாரு. உங்கள் ஹேண்ட்ஸை உங்களோட தலைக்கு மேலே ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா கிஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் தட் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க கூட பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பெயினாக இருக்குது, ரொம்ப கத்துறீங்க. தயங்கம் ஒன்றும் இல்லடி ஸ்டார்ட் அது ஒன்றும் இல்லை வேணும் ஒன்றும் இல்லை புதுசாக பண்ணுறதுனால அப்போ தான் இருக்கும் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்களை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் நார்மலாகி உங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அப்படி தான் அன்றைக்கி நைட்டு நீங்களும் தயங்கம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் மேக் அவுட் நீங்கள் அப்போ தான் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அப்படி மார்னிங் ஆகுது. அப்போது தயங்கோட அம்மா தான் அடியே பையன் தயங்கா என்னடா பண்ணுறீங்க, மணி 12 ஆகுது இன்னும் கதவு திறக்காம அப்படி சொல்லிட்டு கதவு தட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா தயங்க உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட உங்கள் செஸ்ட்லமே வாய் வச்சு ஒரு மாதிரி செக் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு தூக்கத்திலேயே. ஐயோ மணி 12 ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் எந்திக்கலான்னு போகிறீங்க. தயங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததை பார்த்து உங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி ஃபீல் ஆகுது. என் மாமா எவ்வளோ அழகாக இருக்காரு இந்த மாதிரி பண்ணுறப்போ, ஆனால் தூக்கத்தில் கூட இதை விட மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் தள்ளி விடுறீங்க. தயங்க ஒரு மாதிரி சிலுங்குறாரு. ஸோ நான் அகைன் கிட்ட வைக்கிறீங்க. தயங்க அமைதி ஆகிடுறாரு. ஏடி பையன் முடிச்சுட்டு தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெடுக்கணும் தயங்க தள்ளிடுறீங்க. அவர் ஏடி பண்ணுற அப்படி சொல்லி கேட்குறாரு. ஏடி பையா தூங்காமல் என்ன ஏமாத்திரியா மாமா, மணி 12 ஆகுது, வெளியெல்லாம் கதவு தட்டிட்டு இருக்காங்க, போகலாம் ப்ளீஸ் டி 3 இருக்குடி வாவோம் மாமா சொன்னால் கேளு மாமா நைட்டு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தள்ளிட்டு அங்கேருந்து பாத்ரூம் ஓடிடுறீங்க. ஸோ தேங்க்ண்ணா அப்படியே சிரிச்சுட்டே இப்போ வெளியே தான் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நேற்றுக்கு இப்போ காலாங்காத்திலே கதவு தட்டினுக்க அத்தி ஆகுது எங்கடா என் பேத்தி வெளியவே வரமாட்றா, அவள் குளிச்சுட்டு இருக்கா. இப்போ தானா எப்பவுமே 8 மணிக்கு கீழே வந்துருப்பா, மணி 12 ஆகுது. புதுசாக கல்யாணம் பண்ணவங்க அப்படி தான் இருப்பாங்க, விவசாய இல்லை அந்த கதவு தட்டுற. ஆமாண்டா சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கீழே போயிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரீங்க. அப்போ தான் அவங்க அம்மா தான் என்ன ஒயன் என்னைக்குள்ளாத ஏகாதசிக்கு இன்றைக்கி இவ்வளோ லேட் ஆகிடுச்சு வர. அம்மா அது நைட்டு கொஞ்சம் தூங்க லேட் ஆகிடுச்சு, ஏம்மா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிச்சன் போய்ட்டு காஃபி தான் போட்டுறீங்க. ஸோ காஃபி எடுத்துகிட்டு வந்து தயங்க கொடுக்குறீங்க. அவர் வாங்கிட்டு உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. அம்மா சும்மா யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறாரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நீங்கள் தயங்க சர்வ் பண்ணுறீங்க. ஸோ தயங்க சும்மா இல்லாமல் உங்கள் இப்போ பிடிச்சி கிள்றது உங்கள் கிட்ட இழுக்கிறது இந்த மாதிரி சேஸ்டெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் எவ்வளவோ தயங்க கண்ட்ரோல் பண்ண பார்க்குறீங்க. தயங்க எதையுமே கண்டுக்கல. ஸோ ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி பிகாஸ் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஒரு 2 months கழிச்சு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கீங்க சோஃபாவில். அப்போ தேங்க தான் வந்துட்டு பொண்டாட்டி என்னடி சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லை மாமா. என்னடி ஒன்றும் இல்லை சொல்லு. ஜமீன் மாமா போய் 6 மாதம் ஆகுது, இன்னும் ஒரு ஃபோன் கூட யாருக்குமே பண்ணல. எப்படி இருக்காரு என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல. அது தெரியலடி. சரி நாம் வேணால் ஃபோன் பண்ணுவோமா? சரி பண்ணுங்க அப்படி சொல்கிறாரு. ஸோ இப்போ ஃபோன் பண்ணலான்னு போகிறப்போ நான் வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்டு. ஸோ எல்லோரும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அப்படி ஒரு ஹாப்பி. நீங்களும் தான் ஜிமின் மாமா வந்துட்டிங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடி போயிட்டு ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. அதை பார்த்தோன்னே தயாங்க்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா நீங்கள் ஜிமினை போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ஜிமினை ஏன் நான் வந்துட்டேன், எனக்கு சம்மர் வெக்கேஷன் ஸோ லீவ் விட்டுருக்காங்க, ஒரு 1 month நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் நிஜமாவும் மாமா உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா ஜிம்மியோட அம்மா பாட்டி சொல்லிட்டு எல்லாரும் ஜிம்மினை வரவேற்றுட்ருக்காங்க. ஸோ ஒரே ஒரு மூஞ்சி மட்டும்
அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்கு உங்களுக்கு. என்ன யாரும் மறைக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா தாங்க தான் உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. ஐயோ என்ன மாமா இப்படி முறைச்சி பார்த்துட்ருக்காரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போகிறதுக்குள்ள தாங்க மேலே போய்ட்றாரு. ஐயோ என்ன மேலே போய்ட்டாரு, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஜிமின் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமின் அமெரிக்காலேருந்து வந்ததுனால உங்கள் எல்லாருக்கும் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு. பர்ஃப்யூம், கிஃப்ட்டு, நெக்லஸ், ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு. மாமா இது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்காக தான் பார்த்து பார்த்து வாங்கினேன் அப்படி சொல்கிறாரு. தேங்க்ஸ் மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் ரூமுக்கு வரீங்க. ஒரு 1 hour ஆகிருக்கும் தாங்க ரூமுக்கு போய் ரொம்ப கோவமாக உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் மாமா இங்கே பார்த்தியா ஜிமின் மாமா எனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு அப்படி சொல்லிட்டு காட்டுறீங்க. ஸோ தாங்க அதெல்லாம் தள்ளி விட்டுறாரு. அம்மா என்னாச்சு, ஏன் அப்படி பண்ணுற, என்னடி போயிட்டு அப்படி கட்டி பிடிக்கிறேன். அம்மா என்ன மேலே வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, கோச்சின் வந்தால் உனக்கு தெரியும்ல, கீழே ரெடி பண்ணிட்டுருக்க சொல்லு பையன் என்ன. ஆமாம் ஏன் கோவப்படுற, ரொம்ப நாள் கழிச்சு ஜிமின் மாமா வந்தார், அதான் சரி வந்தான், எதுக்கு அப்படி கட்டி பிடிச்ச. ஆமாம் அது ஒரு ஆர்வத்தில் எவனை வேணா கட்டி பிடிப்பியா. அம்மா ஏன் அப்படி பேசுகிற, ஜிமின் மாமா என்னடி மாமா மாமா நீட்டுருக்க போது நிறுத்து. ஆமாம் பேசவே வச்சுக்காத, பேசவே தேவையில்ல நீ அப்படி சொல்லிட்டு தேங்க அங்கேருந்து கோவமாக போயிடுறாரு. அம்மா நில்லு மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி கீழே உட்காந்துக்கிறீங்க. ஸோ இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு தேங்கும் சண்டையே வந்திருக்காது. ஸோ தேங்க இந்த மாதிரி பேசிட்டு போனதுனால உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன், மாமா இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படி சொல்லிட்டு அந்த கிஃப்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்படியே கபோர்டுக்குள்ளே வச்சு சாத்திட்டுறீங்க. இப்படியே நைட் ஆகிடுச்சு, நீங்கள் கீழே தான் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கீங்க, இன்னும் தேங்க வர காணும். ஸோ ஜிமின் தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னாச்சு வயன் அப்படி இல்லை மாமா இன்னும் மாமா வரல. அப்போது உங்கள் அம்மா தான் வந்துட்டு வயன் தேங்க் ஃபோன் பண்ணான். என்னம்மா சொல்கிற, ஃபோன் பண்ணாரா. ஆமாம் ஃபோன் பண்ணான், இன்றைக்கி அவன் வரதுக்கு லேட் ஆகும், அதனால் நம்மளெல்லாம் சாப்பிட்டு தூங்க சொல்லிட்டான். இல்லையே என்கிட்ட சொல்லலையே. வீட்லேயே ஒரே ஒரு லேண்ட்லைன் தானே இருக்குது. ஆமாம் இல்லை அப்போ ஒரு ஃபோன் பண்ணுறப்போ நம்ம இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. ஜிம்னு உங்களுக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாரு, நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு அப்படியே ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ரூமுக்கு வந்துட்டு சோகமாக உட்காந்துருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தாங்க பார்க்கணும் போல் இருக்குது. ஒரு மாதிரி நீங்கள் தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஆமாம் என்ன மன்னிச்சிடு, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம பேசு மாமா, அம்மா சீக்கிரமாக வீட்டுக்கு வா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே மணி 12 ஆயிடுச்சு, ஸ்டில் இன்னும் தேங்க வரவே இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே கண்ண மூடி அப்படியே பெட்லேயே சாஞ்ச மாதிரி படுத்துக்கிறீங்க. ஸோ தேங்க 12 மணிக்கு நாளை தான் வீட்டுக்கே வராரு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அழுது தூங்கியிருப்பீங்களா, உங்கள் கண்ணுக்கிட்டலாம் அந்த அழுத மாதிரியான அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ தேங்க அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் பேசிட்டுமோ அப்படி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. தேங்க பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிடுறீங்க. சாரி மாமா என்ன மன்னிச்சிருப்போம், மாமா என்னை விட்டு போன எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. அடி ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை சும்மா போனேன். அம்மா என்னை ஏன் திட்டினேன், நான் தப்பு பண்ணிட்டேனா மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் இனிமேல் திட்ட மாட்டேன்டி, நான் திட்டிட்டு நான் எங்கடி போகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அம்மா சாப்பிட்டியா, சாப்பிட்டா வந்தேன் உங்களாம்மா சரி அப்படி சொல்லிட்டு உங்களான்னு சொல்லிட்டு உங்கள் கூட அது திருப்பியும் அதே தான் பண்ணுறாரு. அம்மா விடப்பாம்மா மணி 3 ஆகுது, எனக்கு தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் டி அம்மா டெய்லி 10 மணிக்கு மேலே தான் மாமா எந்திரிச்சிட்டேன், எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்கட்டும் சொல்லிட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. ஸோ அப்படியே தான் உங்களுக்குள்ள டேஸஸ்லாம் போக ஆரம்பிக்குது. இந்த ஜிம்மினும் வந்துட்டு கிளம்பி போயிருப்பாரு. ஸோ அப்படியே டேஸ் போக ஆரம்பிக்குது. உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரல. ஸோ நீங்கள் அதை யோசிச்சுட்டு இருக்கப்போ கிச்சன்லேயே வாங்கி கீழே விழுந்துடுறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் அப்படியே வயனிங் என்னடி ஆச்சு அப்படி சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு வந்து வைத்தியரை வர வச்சு பார்க்குறாங்க. அப்போ வைத்தியர் பார்த்துட்டு நீங்கள் மாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. இந்த விஷயம் தாங்க தெரிஞ்சோடனே அப்படியே ஓடி வராரு வீட்டுக்கு. நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுட்டே உட்காந்துருக்கீங்க. உங்களை சுற்றி எல்லாரும் என்ன வயனு பிடிக்கல சொல்லிட்டு அம்மாவாயிட்டேன் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் உங்களை கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தாங்களை வந்துட்டு உடாடி அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் நிமிர்ந்து பார்த்துட்டு திருப்பி குனிஞ்சிக்கிறீங்க வெக்கத்தில். ஸோ தாங்க அப்படியே ஓடி வந்து உங்களை தூக்கிட்டு உடாடி நான் அப்பாவுக்கு போகிறேன் டாடி. அம்மா எல்லோரும் பார்க்கட்டும் அப்பாவுக்கு போகிறேண்ணா. ஆமாம் நீங்கள் அப்பாவுக்கு போகிறீங்க, நான் அம்மாவுக்கு போகிறீங்க, என் வயிற்றுக்குள்ளே பாப்பா இருக்குது அப்படி சொல்கிறீங்க. தயங்கால அந்த சந்தோஷத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. ஊரெல்லாம் ஸ்வீட்டு தராரு. ஊரெல்லாம் திருவிழா தான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னதுலேருந்து தயங்க உங்களை அப்படி தாங்குறாரு. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. ஸோ உங்களை டவுனுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க டாக்டர்ஸ் கிட்ட செக் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறாரு. ஸோ அப்படியே உங்களுக்கு டேஸ்லாம் போக ஆரம்பிக்குது. இன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து வளைகாப்பு பண்ணுறாங்க சீமந்தம். ஸோ நீங்கள் அழகாக ரெடி ஆகிட்டீங்க. தயங்க உங்களை பார்க்குறாரு. டாடி ரொம்ப அழகாக இருக்குடி. அம்மா நீங்கள் தான் என்னை விட அழகாக இருக்கீங்க. அம்மா சொல்லுடி ஆச்சு, எனக்கு பயமாக இருக்குது. ஏன் இல்லை பாப்பா பிறக்கிறப்போ எனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா டாட்டி நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி. என் புருஷன்
புருஷன் கூட இருக்கிறையும் ஒன்றும் ஆகாது சரியா, லவ் யூ மாமா, லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஆஃப்டர் உங்களை சேரில் உட்கார வச்சு அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, சந்தனம் வைக்கிறது அதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போகுது. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜிம்மின் வந்திருக்க மாட்டார். நைட்டுக்கு அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிட்டு பாரு, அயன் என்ன சீக்கிரமாக அம்மாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி, சரி மாமா சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. இப்போ தாங்க வந்துட்டு நீ எப்போ தாண்டா ஊருக்கு வருவேன்? மாமா நான் இன்னும் ஒரு 4 months ஆகும் என்னோடய கோர்ஸ் முடியறதுக்கு. அப்புறம் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லி ஜிம்மின் சொல்கிறாரு. ஸோ நீங்களும் தயங்கம் என்னன்னு பார்க்குறீங்க? அது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். என்னது டேய், அதான் அம்மா சொன்னாங்களா அன்றைக்கி உங்கள்கிட்ட அந்த மாதிரி வெளிநாட்டு பொண்ணெல்லாம் லவ் பண்ணக்கூடாதுன்னு? ஆமாடி, நான் வெளிநாட்டு பொண்ணெல்லாம் லவ் பண்ணல, நம்ம ஊர் கிராமத்து பொண்ணு தான். யார்? அதான் நான் வெக்கேஷனுக்கு வந்திருந்தேன்ல, அங்கே ஒருத்தையை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருச்சு. ஓ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியே டேஸ் போக ஆரம்பிச்சது. உங்களுக்கு 9th month ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமுங்கிறதுனால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு சில பூஜை இருக்குது அப்படின்றதுனால அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்களும் தயங்க தான் வீட்டில் இருக்கீங்க. ஸோ தயங்கும் இன்றைக்கி லீவ் போட்டுட்டு உங்கள் கூட இருக்கலான்ற ஐடியாவில் தான் இருப்பார். ஸோ நீங்கள் மாமா இதை பாரு நம்ம படம் பார்க்கலாமா? சரிடி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க. தயங்க அப்படியே உங்களுக்கு கால் அமைக்கி விட்டுருக்காரு. அப்படி படம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ தயங்க ஒரு கால் வருது. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு, ஹலோ யார்? அண்ணே நான் தான் பேசுகிறேன். என்னடா எதுக்கு இப்போ கால் பண்ணியிருக்கேன்? அண்ணே ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வயலில் ஒரு பிரச்சனை. என்னடா சொல்கிறேன்? ஆமாம் நம்ம வயலில் இந்த வெட்டுக்கிளி பூச்சிங்களாம் வந்துருச்சுங்க போல், எல்லாத்தையும் கடிச்சு நாசம் பண்ணிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினே. அந்த இதோ வரேன் அப்படி சொல்லிட்டு எந்திக்கிறாரு. அம்மா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒரு 1/2 hour நான் வந்துடுறேன். அம்மா எங்கே போகிற? அது வயலில் ஒரு பிரச்சனைடி. என்ன பிரச்சனை மாமா? அது இது வெட்டுக்கிளி பூச்செல்லாம் பூந்துருச்சான். ஐயோ வெட்டுக்கிளியா? அதுங்களாம் செடியை நாசம் பண்ணிருமே. ஆமாம் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஆனால் எனக்கு ஒன்று தனியாக விட்டு பயமாக இருக்குடி. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வா, நான் பத்திரமா இருக்கேன். இருந்தப்பில்ல அதெல்லாம் நான் இருந்தப்போ மாமா இப்போ அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தயங்கும் வேகமாக அப்படியே கிளம்பி வயலுக்கு போயிடுறாரு. ஸோ அவர் போன கையோட நீங்கள் அப்படியே நார்மலாக வந்து உட்காந்து சரி படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு காலுக்கு நடுவில் ஏதோ ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குனிஞ்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு வாட்டர் ப்ரோக் ஆகிடுச்சு. ஸோ ப்ரோக் ஆனால் அடுத்த செகண்டே உங்களுக்கு பெயின் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படி அழுதுட்ருக்கீங்க, கத்திட்ருக்கீங்க. ஸோ உங்களோட வீடு ரொம்ப தூரமாக இருக்கும் அந்த கிராமத்திலே. ஸோ அதனால் யாருக்குமே தெரியல நீங்கள் கத்துறது. ஸோ நீங்கள் அம்மா 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 ஐயோ அம்மா வலிக்குது ஐயோ அப்படி சொல்லிட்டு நேராக லேண்ட்லைன் கிட்ட தான் போகிறீங்க ஃபோன் பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ ஃபோன் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. ஸோ அப்படியே ஃபோனை கீழே போட்டுடுறீங்க. ஸோ உங்களால் பண்ண முடியல, நீங்கள் அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஆகி நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. ஸோ அப்படியே ஒரு 2 hours கழிச்சு பார்க்கலாம். தாங்க இப்போ தான் வேகமாக வீட்டுக்கு வராரு உங்களை பற்றி பார்க்கறதுக்காக. ஸோ வீட்டுக்குள்ளே வந்து அவர் வீடு அமைதியாக இருக்குது. வயன் பொண்டாட்டி எங்கடி அப்படி சொல்லிட்டு உள்ளே வராரு. பார்த்தா நீங்கள் காணும். பொண்டாட்டி எங்கடி போனேன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா இந்த லேண்ட்லைன் ஃபோன் கிட்ட தான் நீங்கள் விழுந்து கிடக்குறீங்க. உங்கள் கால் கீழெல்லாம் சமரத்தம். அதை பார்த்தோன்னே தயங்கு அப்படியே கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பதட்டத்தில் வயன் அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே தூக்கிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு டவுன் இருக்கும். ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் பக்கத்தில் இப்போ வைத்தியரும் இல்லை. ஸோ தயங்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்போ வேகமாக டவுனுக்கு தான் ஓடி போகிறாரு. இந்த விஷயத்த உங்கள் வீட்டாளுங்க தாங்க வீட்டாளுங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சோடனே அவங்க நேரம் அங்கே வந்துடுறாங்க. ஸோ இப்போ உங்களை ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறது இந்த தயங்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ரொம்ப பயத்தில் நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ தாங்க நான் விட்டு போய் தப்பு பண்ணிட்டேம்மா, எங்கடா விட்டு போனேன் அப்படி சொல்லி கேட்டோடனே அவங்க தயங்கு எல்லாத்தையும் சொல்கிறாரு. எனக்கு எதுவும் ஆகாதுல்லம்மா, என்னை விட்டு போக மாட்டேலம்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நாங்கள் 4 பிள்ளை பெற்றிருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைட் பார்த்தா இப்போ நீங்கள் கத்துற சவுண்ட் கேட்குது. ஸோ எல்லாருக்கும் அப்போ தான் நார்மல் ஆகுது. பிகாஸ் நீங்கள் மயக்கமாக இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை, நீங்கள் கத்துறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்ற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் பேபியும் நல்லபடியாக பிறந்துருது. ஸோ தயங்கனா ரொம்ப வெக்ஸாகி நிற்கிறாரு. ஸோ பேபி எடுத்து வந்து வெளியே கொடுக்குறாங்க. அது பாய் பேபி தான். சார் இந்தாங்க உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ தயங்க வந்துட்டு முன்னாடி அவங்களுக்கு ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அவங்க நார்மலாக தான் இருக்காங்க, ஒன்றும் அன்கான்ஷியஸில் இருக்காங்க, ஒரு 1/2 hour கழிச்சு அவங்களையும் முடிச்சுப்பாங்க, நீங்கள் அப்போ போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போய்ட்றாங்க. ஆஃப்டர் தான் தேங்க உங்களை வந்து பார்த்துருப்பாரு. நீங்களும் என்னாச்சுங்க ஏங்க அழுறீங்க, என்ன மனுச்சரி நான் உன்னை விட்டு போயிருக்கக்கூடாது. ஆமாம் நீங்கள் போல நான் தான் நான் கோச்சிருந்துருப்பேன், அவ்வளோ பெரிய வயல் நாசமாக போயிருக்கும், எனக்கு ஒன்றும் இல்லை முன்னாடி சாரிடி. அம்மா நான் ஒன்று கேட்கவா, நீங்கள் எனக்காவது என்னை ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்னு ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்க. இப்போ பொண்ணடி அப்படி நினச்சதே இல்லடி, என்னை நீ மாற்றனோடி, எப்பவுமே உருன்னு இருந்தால் தான் நல்லது, யார்ட்டையும் சிரிச்சு பேசக்கூடாது இருந்தால் தான் நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வாழ்க்கையில் சிரிப்புனா என்ன நீ தானே காமிச்சேன். உன்னுடைய லவ் யூ அப்படி சொல்லிட்டு உங்களை லிப்ல கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஆஃப்டர் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அப்படி தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கும். தாயங்க உங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பாரு. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த கல்யாணம் வேணாம்னு சொன்னீங்களோ இப்போ அந்தளவுக்கு உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஹாப்பி, சேம் அஸ் தட் உங்களுக்கும்
ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஒரு இயருக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டுருக்கு. மொத்தமாக உங்களுக்கு 5 பேபிஸாக இருக்கும் இந்த 6 இயர்ஸில். ஜிமினுக்கும் நல்லபடியாக மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கணும். ஓகேடா, இதோட இந்த நான் ஒன் ஷாட் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் ஒன் ஷாட் எல்லாம் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக தாண்டா வரும். ஸோ நிறைய பேர் டியூரேஷன் அதிகமாக போடுங்கக்கான்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் டியூரேஷன் அதிகமாக தான் வரும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கடா. ஓகேவா, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல். பாய்.